காலவிப்ருதம் புரோவாச்ச ஆசுரையே சாங்கியம். ஆசுரின்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிக்கு சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணினார். அப்புறம் ஆறாவது அவதாரம் ஷஷ்டே அத்ரேரவத்யத்தம் விருத பிராப்தோ நசூயயா ஆன்வீட்சிகே மலர்காய பிரக்ராதாதித்ய ஊச்சிவான். ஆறாவது அத்தியாயத்தில் ஆறாவது அவதாரத்தில் அத்ரிக்கும் அனசூயைக்கும் பகவான் தத்தாத்திரேயருங்கிற பேரில் அவதாரம் பண்ணுறான். இது எதுக்குடான்னா, இது அவதூத அவதாரம், குணாதீதனாக உள்ள அவதாரம். இந்த பக்தி பண்ணி அவன் அவதூத நிலைக்கு சேஷாத்ரி சுவாமிகள்னு சொல்கிறேன். சுவாமிகள்னு சில பேருக்கெல்லாம் இருக்கா, நம்ம மடத்து சுவாமிகள் தண்டக மண்டலோடு இருக்கா. அது நியம சந்நியாசன்னு பேர். ஒரு லெவலுக்கு போன பிறகு இது கூட அவசியம் இல்லை. எது காஷாயம் தண்டம் ஒன்றுமே இல்லாமல் இந்த ரமண மகர்ஷி மாதிரி, இது மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள், இவாளெல்லாம் அவதூதர்கள்னு பேர். சுகாச்சாரியா நம்ம அந்த காலத்தில் இவாளுக்கு நியமம் இல்லை. கொஞ்ச நாளில் தண்ட கமண்டெல்லாம் வச்சுட்டு இருந்தார். யார்? சைதன்யர். அவருடைய கூடவே இருந்த இன்னொரு சன்னியாசி நித்யானந்த அவர் பேர். அவர் என்ன பண்ணார், அவருடைய தண்ட கமண்டத்தை தான் தூக்கி போட்டுவிட்டார். ஏன்னா அதை கவனித்து பார்த்துருக்கிற நிலையிலெல்லாம் தாண்டிட்டார். இப்படி ராக்கெட் மேலே போக ஒன்று ஒன்றா விட்டுருதோ, அது ஒன்று ஒன்று விட்டால் தான் மேலே பறக்க முடியும். அது மாதிரி அந்த நியமங்கள்லாம் தானாக விட்டு போயிடும். அப்படி போயிட்டார் சைதன்யர். கடைசியில் ஒரு லெவலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த குணாதீதனாக அவதூத நிலைக்கு போயிடுவார்கள். அதுக்காக இந்த முதல் ஒரு 6 அவதாரத்துடைய சாதாரணமாக மத்ஸ்யம் குருமந்தன அவதார ஒரு கணக்கு சொல்லுவோம். இந்த 3வது அத்தியாயத்தில் வேற ஒரு கணக்கில் சொல்கிறார். அது எதுனா, ஒரு ஜீவன் எப்படி உயர்ந்த நிலையை அடைவாங்கிற கணக்குக்காக இதை சொல்லிட்டு வரார். அதன் பிறகு சத்திரிகளுக்காக செய்யக்கூடிய அவதாரம், அதுக்குள்ள 4 அவதாரம் பிருத்து முதலிய அவதாரங்களை சொல்கிறார். கடைசியில் என்ன சொல்லி முடிச்சார்னா, அவதாராக யசங்கேயாக. இப்போ நம்மாத்த இங்கே ஒரு கிருஷ்ணன் உட்காந்துருக்கான்னா அது நமக்காக பண்ணின அவதாரம். இப்படி ஒவ்வொரு ஆத்துலையும் எவ்வளோ கிருஷ்ணன் இருக்கான், இப்படி ஒவ்வொருத்தருக்குமாக பகவான் ஒவ்வொரு அவதாரம் பண்ணி வரார். அதனால் கணக்கில் அடங்காது என்று சொல்லி நான் முடிஞ்சதை உனக்கு அதை உபதேசம் பண்ணுறேன்னு நிறுத்தினார். அப்போ சௌனகர் கேட்குறார், அந்த சுகர் எப்படி பாகவதம் சொல்ல வந்தால், அந்த சுகர்கிட்ட பாகவதம் கேட்டான். இந்த பரீட்சத்தினுடைய கதையை சொல்லுங்கோ. 17 புராணம் பண்ணின வியாசர் ஏன் இந்த 18வது புராணத்தை பண்ணினார் என்றெல்லாம் கேள்வி கேட்க, உடனே அதுக்கு காரணம் சொல்கிறார். வியாசர் வேதத்தை 4ஆக பிரித்து வேதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரதம் எழுதி 17 புராணங்களை எழுதியும் அவருக்கு மனசில் நிம்மதி இல்லை. அப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கும்பொழுது தான் அந்த வியாசருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வரா. அந்த நாரதரை பார்த்து கேட்குறா. வியாசர் முதல்ல பூஜை தான் பண்ணினான். அப்போ நாரதரே கேட்குறா, உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா, முகம் ஏன் வாட்டமாக இருக்குன்னு. அப்போ சொன்னார், என்ன காரணம் எனக்கே தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அப்போ தான் சொன்னார், பவதா அனுஜ பிராயம் யசோ பகவதோ மலம் ஏனைவாசோ நதுஷ்யேத வன்யே தத் தர்சனம் கிலம். பகவானுடைய லீலைகளை நீங்கள் சொல்லலை. ஆனால் சொன்னேனே மகாபாரதத்தில் சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் ஒரு நவநீத சௌரியமோ அல்லது ஒரு ராசலீலையோ இதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு லீலைகள் அதெல்லாம் அவசியம் இல்லை. அது என்ன, அது இல்லாத ஒரு லீலை ஒரு கிருஷ்ண லீலையாக ஏற்றுக்க முடியாது. தர்ம அர்த்த காமங்களை எப்படி விஸ்தாரமாக சொன்னீங்களோ அது மாதிரி நசதா வாசுதேவஸ்ய மகிமா வர்ணிதா. பகவானுடைய லீலைகள் நீங்கள் வர்ணிக்கலை. இந்த பகவானுடைய லீலைகளை வர்ணிக்காத அந்த தரிசனம்னா அந்த சாஸ்திரம் வேஸ்ட்டு அப்படின்ட்டான்.
நைஷ்கர்மியமப்யச்சுதபாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம். பகவத் பக்தி இல்லாத ஞானமே வேஸ்ட்டுங்கிறா. மோகாசா மோக கர்மானஹா மோக ஞானா விசேஷசா. ஞானம்தான் அல்டிமேட்னு சொல்கிறா. ஆனால் பகவான் என்ன சொல்கிறான்? பக்தி இல்லாத ஞானம் வேஸ்ட்டுன்ட்டான். மோக ஞானாகான். அப்போ என்ன? அச்சுத பாவவர்ஜிதம் நைஷ்கர்மியமபி. பக்தி இல்லாத ஞானமே வேஸ்ட்டுன்னா அவன் புதப்புலகா, எப்போதும் அபத்திரமாக இருக்கக்கூடிய பல லோகங்கள் இருக்கக்கூடிய கர்மா மாத்திரம் எப்படி இருக்கும்? சபலமாகும். அதனால் அந்த பக்தியை கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒரு பாகவதத்தை, பகவானுடைய குணத்தை சொல்லணும் என்று சொல்ல, பகவத் குணத்தை சொல்லுவேன், தப்பு இல்லாமல் சொல்லணுவேன்னு கவலையாக இருக்குது. அப்போதான் சொல்கிறார், தப்பாக சொன்னாலும் பகவான் அதை ஏற்றுருவான். ஏண்டானா மூடோ வதத்தி விஷ்ணாய வித்வான் வதத்தி விஷ்ணவே உபயோஸ்து பலம் துல்லியம் பாவகிராகி ஜனார்தனா. ஒரு மூடன் அவனுக்கு ராமசப்தம் தான் தெரியும். அதில் ராமாய நமஹா வர மாதிரி விஷ்ணாய நமஹா விஷ்ணாய நமஹான்னு அர்ச்சனை பண்ணுறான். வித்வானுக்கு விஷ்ணு சப்தம் எப்படி சொல்லணும் தெரியும். அவன் விஷ்ணவே நமஹா விஷ்ணவே நமஹா அர்ச்சனை பண்ணுறான். பகவான் என்ன பண்ணானா? ரெண்டு பேருக்கும் உபயோஸ்து சமம் பலம் துல்லியம், ரெண்டு பேருக்கும் ஒரே அனுகிரகம் பண்ணினாராம். ஏன்னா அவன் என்ன பதம் சொல்கிறான்னு பார்க்கல, அவனுடைய பாவத்தை கவனிக்கிறார். பாவகிராகி ஜனார்தனா. அதனால் அந்த பாவத்தை பகவான் கவனிக்கிறார். அப்போ பாவப்பிரதானமாக ஒரு கிரந்தம் பண்ணணும். சில சமயம் குழந்தைகள் இங்கா வேணும்னு கேட்கும். இங்கா வேணும்னு கேட்டான்னா உடனே டிக்ஷனரியை பார்த்து கூகுளில் இங்கான்னா என்னென்னு கேட்டால் கிடைக்காது. அது அம்மாவுக்கும் குழந்தைக்கு தான் தெரியும். அது மாதிரி இது பாவப்பிரதானம். அதனால் பாவத்துக்கு பிரதானமான ஒரு கிரந்தத்தை நீங்கள் எழுதணும் என்று சொல்லி தன் சரித்திரத்தை இங்கே சொல்கிறார். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்தன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷணே பிராவர்ஷி நிர்விவிக்ஷதாம். ஒரு சமயம் இந்த நாரதர் சின்ன குழந்தையாக இருக்கிற டயத்தில் அந்த கிராமத்துக்கு சில சன்னியாசிகள் வந்தார்கள். பஜனை பண்ணிட்டு நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த 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 ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே 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 ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே. சாதுக்கள்லாம் வந்தார்கள். அந்த சாதுக்களுக்கு இந்த நாரதருடைய அம்மா தான் கைங்கரியம் பண்ணுறா. இப்போ குழந்தையையும் கூட அழைச்சிட்டு போவாள். எப்பவுமே சாதுக்களோட பார்த்து தான் குழந்தைகள் கற்றுக்கும். அவள் படிக்கிறாள்னா 4 பேர் படிக்கிறத பார்த்தா உடனே குழந்தையும் படிக்கிறேன்னு ஆரம்பிக்கும். பூஜை பண்ணுறதை பார்த்தா குழந்தைகளும் பூஜை பண்ணுறேன்னு பண்ணும். நம்ம எந்த குழந்தைகளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோமோ அதை குழந்தைகள் பண்ணோம். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறதை பார்த்தா அதுவும் பூ எடுத்து போடும், ஒரு கல்லை வச்சுட்டு ஒரு மண் எடுத்து அர்ச்சனை பண்ணுறேன்னு பண்ணோம். சில குழந்தைகள் பஞ்சபாத்திரத்தை எடுத்துன்னு சந்தியானம் பண்ணேன்னு பண்ணும். அது மாதிரி நம்ம நல்ல குழந்தைகளை நல்லதாக ஆக்கிறதோ கெட்டதாக ஆக்கிறதோ நம்ம கையில் இருக்குது. சில வீட்டில் குழந்தைகள் போனால் என்ன பண்ணுவோம்?
ஒரு வெள்ளை பேப்பரை சுருட்டி இப்படி கதவு ஓரமான அப்போ என்னென்னா நான் அது என்ன பண்ணுறது அது அதனால் குழந்தைக்கு முன்னாடி அம்மா அப்பா சண்டை போட்டால் அதுவும் சண்டை போடும். நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அதை ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணும், யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு நம்ம அதே மாதிரியே பண்ணணும். அதனால் நம்ம இந்த நாரதருக்கு நல்ல அம்மாவாக இருந்ததுனால சத்சங்கத்தில் கொண்டு விட்டால் சாதுக்கள் நெத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து நெத்திக்கிட்டு இருக்கிறேன்னா அவள் சொல்கிற கதையும் கேட்டு தத்ரான்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரகேனா ஸ்ரணவம் மனோகராः தாஸ்ரத்தயாமேனுபதம் விசృణ్வதகா பிரியஸ்ரவஸ்யங்கே மமாபவத் ருச்சி. பகவானிடத்தை அந்த குழந்தைக்கு ருச்சி ஏற்பட்டு அப்படியே சத்தியாக உட்காந்துட்டு கதை கேட்குறான். இவனுக்காக என்னமோ தெரியல, அவள் கிருஷ்ணகதை தான் சொன்னாங்கிறான். தத்ரான்வகம் கிருஷ்ணகதை. இந்த குழந்தைய வச்சுன்னு பிரம்மசூத்திர பாஷையெல்லாம் அவள் சொல்லலை. இந்த பையனுக்காக அவள் கிருஷ்ணகதை சொல்ல அவள் கேட்டான். அதை எதை கேட்டு எப்படி நம்ம நினைக்கிறோமோ அந்த குழந்தைகளுக்கு அதை பாசிட்டிவாக கொடுக்கணும். அதுக்கு நல்ல அம்மா அமையணும். ஒரு சமயம் விவேகானந்தர் எப்போதும் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு குதிரை வண்டியில் தான் போவார். அந்த ஸ்கூல் வாத்தியார் கேட்டார், நீங்களாம் படிச்சுட்டு என்னவா ஆக போகிறீங்கன்னு. ஒருத்தன் இன்ஜினியராக ஆக போகிறேன்னா, ஒருத்தன் டாக்டராக ஆக போகிறேன், ஒருத்தன் வக்கீலாக ஆக போகிறேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்தன் ஆடிட்டராக ஆக போகிறேன், இதை சொல்லிட்டு இருந்தான். விவேகானந்தர் ரிட்டர்ன் வந்தது, நீ என்னடா பண்ண போகிறேன். அவர் டெய்லி இந்த குதிரை வண்டியில் போவாரோனும் அதை பார்த்துட்டு நான் குதிரை வண்டிக்காரனாக போகணும் தான். இந்த வாத்தியார் திட்டினார், குதிரை வண்டிக்காரனாக போகிறதுக்கு இந்த கான்வெண்ட்டில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தா போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேலி பண்ணினான். உடனே அவள் அம்மாட்ட சொன்னார், அம்மா இது மாதிரி நான் சொன்னேன், அவள் ஆசையை சொல்ல சொன்னால் நான் அந்த குதிரை வண்டியோட தான் சொன்னேன். உடனே அவள் அம்மா சொன்னால், குதிரை வண்டிக்காரனா போகலாம், இங்கே வான அழைச்சிட்டு போய் சுவாமி ரூமில் அழைச்சிட்டு போய் பார்த்த சாரதி கார்த்தை காட்டினா, குதிரை வண்டிக்காரனா போனால் இந்த பார்த்த சாரதி மாதிரி கீழே இருந்தாலும் மேலே இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி நீ பண்ணணும் என்று சொல்லியாம். அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி கீழே நாட்டிலேருந்து மேல் நாட்டில் போய் உபதேசம் பண்ணிட்டு வந்தார். குழந்தைகள் எப்படி சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு புரிய வச்சு இந்த நாரதருக்கு அந்த அம்மா அமையது அழகு. விவேகானந்தருக்கும் அது மாதிரி நல்ல அம்மாவாக அமைஞ்சால், நல்ல குருவாக அமைஞ்சால். இந்த குழந்தையை விட்டு சாதுக்கள் கிளம்பும் பொழுதும் ஞானோபதேசம் பண்ணினார்கள். ஞானோபதேசம் பண்ணலாம், அனுபவத்தில் வரணுமே. அனுபவத்தில் வரும்பொழுது தான் ஞானம் வந்துடுதா இல்லையா தெரியும். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்மளால் தாங்காது, கொசு கடிச்சா கூட தாங்காது. மகான்களுக்கு பெரிய பெரிய கட்டங்கள்லாம் வரும்பொழுது கூட அதை லட்சியமே பண்ணலை, அது பாட்டு எடுத்துகிட்டு போட்டும் அப்படின்பா. ஒரு சமயம் சிவாஜி மகாராஜா சமர்த்தராமதாசரை பார்க்க வந்தார். அப்போ அவர் ஒரு ஷால்வையை போத்தின்னு இருந்தார். அது அப்படியே குதிச்சுட்டே இருக்குது இந்த ஷால்வை. இவர் கவனிச்சுட்டே இருந்தார் சிவாஜி மகாராஜா. இந்த ஷால்வைக்கு அடியில் ஏதாவது எலி கிளி பூந்துடுத்தோ தெரியல, இப்படி ஷால்வை குதிக்கிறதே. சொன்னார், எனக்கு 2 நாளாக நடுக்கு ஜுரம், ஃப்ளூங்கிறாள், எனக்கு நடுக்கு ஜுரம் வந்துடுத்தோ. நான் ஜுரமாக இருக்கிற மாதிரி நீ வருத்தப்படுவீன்னு அதை ஆவாகனம் பண்ணி இதை வச்சுருக்கேன், எனக்கு பதில் அது குளிக்கின்னு இருக்கு, நீ புராணம் மறுபடியும் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னா. ஏன்னா அதுக்கு நடுக்கு ஜுரம்னு இருக்குன்னா அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கு, இந்த உடம்புல இருந்தால் இருக்கட்டும்னா அது கொஞ்சம் நாளைக்கு போட்டுன்னு இருக்கேன், வேண்டாம்னா எடுத்து வச்சிடவும் முடியும். அதனால் உனக்காக கொஞ்சம் நேரம் இப்படி உன்கிட்ட பேசுனதை நிறைய கழட்டி வச்சுருக்கேன், திருப்பி எடுத்து மேலே போட்டுருவேன்னா. அப்படி சின்ன கஷ்டம் வந்தாலே நம்மளால் தாங்க முடியாத போது பெரிய பெரிய கஷ்டம் வரும்பொழுதும் அதை ஈஸியாக தாங்கிக்கிறான். இப்பேற்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அதே மாதிரி அவருக்கு பேசவே முடியாது, வாயில் ரத்தம் வரும், இருந்தாலும் பேசுவார், உபதேசம் பண்ணுவார். அவனும் நீங்கள் பேச வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது கொண்டது, அது இருக்க தான் இருக்கும் அப்படின்பார். அப்படி அந்த ஞானம் வந்துடுத்துங்கிறதுக்கு என்ன ஒரு நிதர்சனம்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த குழந்தைக்கு அவன் அம்மா போயிட்டா, இதையும் அவன் அனுகிரகம் நினச்சிருந்தாங்கிறார். அனுகிரகம் மன்யமானகாதிஷ்டம் திசமுத்தராம். அனுகிரகம் நினச்சிருந்து வடக்கு நோக்கி போனால் அங்கே ஒரு குளத்தில் குளிச்சுட்டு ஸ்நாத்வா பீத்வா ஹதே நத்யாஹா. இன்னொரு விஷயம் சொல்கிறார், எதாக இருந்தாலும் குளிச்சுட்டு குடிக்கணும். நம்மளாம் பீத்வா ஸ்நாத்வான்னு பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஸ்நாத்வா பீத்வா, அந்த குளத்து ஜலத்தையே குடித்தார். குடித்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணினால் நம்மளே
கல்பனை பண்ணி ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டு அப்படி உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கு தியானம்னு பேர். இவர் தியானம் பண்ணலான்னு உட்காரும் பொழுது கிருஷ்ணனை எதிர்க்க வந்தால் அப்படியோ அது மாதிரி இவர் ஹிருதயத்தில் பகவான் குருவாயூரப்பன் தரிசனம் கொடுக்குறார். ஜாயதகாச்சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்ட்யா சுகலாட்சஸ்ய ஹிருத்யாசீன்மே ஷனைர்கை. அவருடைய ஹிருதயத்தில் பாதாரவிந்தத்திலேருந்து திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் பகவான் தன்னுடைய ரூபத்தை காட்ட பிரேமாதிபரணிர்பின்ன புலகாங்கோதி நிருபிருதகா ஆனந்த சம்பிரவேலீனகானாபஸ்யம் உபயம் முனே. அந்த ஆனந்தத்திலே இருக்க உலகமே மறைஞ்சிருச்சு. தியானம் பண்ணுறதுல 3 இருக்குது. தியானம் பண்ணுறவன், தியானம் பண்ணுற வஸ்து, தியானம்னு 3 திருப்பூட்டின்னு சொல்லுவாள். ஜாத்து தே ஜாது தே தே ரூபாயி நமஹா அப்படின்னு அம்பாளுடைய அர்ச்சனையில் வரும். தியான ஜாத்து ஜேய ரூபாயை நமஹா 3 இருக்கணும். இந்த 3 ஒன்றா இடணும். தியானம் பண்ணுறவன், தியானம் பண்ணுற வஸ்து, தியானம் ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் ஒன்றா இடம். அதுதான் சமாதின்னு பேர். அந்த நிலைக்கு போயிட்டான். திடீர்னு பகவான் என்ன பண்ணிட்டான், மறைஞ்சு போயிட்டான். ரூபத்தை தரிசனம் கொடுத்த பகவான் மறைஞ்ச உடனே திருப்பி கண்ணை திறந்து பார்த்து மறுபடியும் அந்த தியானம் கிடைக்கவே கண்ணை மூடி பார்த்தா அந்த தியானம் வரலை. அவதான் பகவான் சொன்னான், உன் யோக்கியதைக்கு நான் தரிசனம் கொடுக்கலப்பா. இது வந்து 4 மாதம் சாதுக்களுக்கு வேட்டி துவச்சி போட்டு அவளுக்கு பூ பறித்து கொடுத்து கைங்கரியெல்லாம் பண்ணினி சத்சேவையா தீர்க்கையாதே, அதுக்குனால உனக்கு தரிசனம் கொடுத்தேன். இனிமேல் உனக்கு அடுத்த ஜென்மாவில் தான் தரிசனம் என்று சொல்ல இந்த குழந்தை கவலைப்படலை. பகவானே நீ வந்தாவா வராட்ட போ. நின்யாகோ ரங்கா நின்ன அங்காகோ நின்ன நாமத்த பல ஒந்தித்தரே சாகோ. புரந்தரதாசர் நாரதருடைய அவதாரம் தான். அவர் சொல்கிறார், நின்யாகோ ரங்கா நின்ன நீ வந்தாவா வராட்ட போ. நின்ன நாமத பல ஒந்தித்தரே, உன்னோட நாமபலம் ஒன்று போரும்னு அந்த ஜென்மா முழுக்க பகவானை பற்றி பாடிந்தே சஞ்சாரம் பண்ணினார். அடுத்த ஜென்மாவில் பிரம்மபுத்திரனாக பிறக்கிறார். போன ஜென்மாவில் ஒரு ஏழை ஒரு வீட்டில் சாதாரண ஒரு பையனாக பிறந்தவர் பிரம்மபுத்திரனாக பிறந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது சத்சங்கம். ஏன்னா நல்ல குடும்பமாக பார்த்து, நல்ல அம்மா அப்பாவாக பார்த்து, நல்ல சத்சங்கமாக பார்த்து நம்மளாம் பிறந்துக்க முடியாது. அப்படி பிறந்துக்க நம்ம நல்ல குடும்பமாக பார்த்து பிறக்கலான்னா நமக்கு சௌகரியம். பிறக்கிற குழந்தைலாம் டாட்டா பில்லா வீட்லேயும் அம்பானி வீட்லேயுமா போட்டு பிறந்துக்கலாம். நம்ம சம்பாதிக்கவே வேண்டாம், எல்லாம் அவாலே சம்பாதிச்சு வச்சுட்டா. அப்படி இல்லாமல் எந்த வீட்டில் பிறக்கணும், எந்த கலரில் பிறக்கணும் அதுவும் நமக்கு கிடையாது. கிடைச்ச கலரில் ஃபேரல் நம்மளை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர இந்த கலரில் தான் பிறக்கணும், இந்த வீட்டில் தான் பிறக்கணும்னு நமக்கு நம்மளால் தீர்மானம் பண்ணிக்க முடியாது. ஆனால் பகவான் தீர்மானம் பண்ணிட்டு தான் வராராம். ததப்பத்மபலா சாட்சகான்னு பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். பகவான் பிறக்கும் பொழுது தசரதர அப்பாவாக தீர்மானம் பண்ணினார். அப்பாவை மாத்திரம் இல்லை, ஜென்மபூமி மதாத்மனஹா, பிறக்க வேண்டிய ஜென்ம பூமி எது, இன்றைக்கி ஜென்மபூமி சொல்லியிருக்காரு. அதையும் தீர்மானம் பண்ணி தான் வந்திருக்கார். நடுவில் கொஞ்ச நாள் பிடிச்சா கூட விட மாட்டார். என் ஜென்மபூமி எனக்கு தான் வந்து உட்காந்துருவார். ஜென்மபூமி மதாத்மனஹான்னு இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு பகவான் வரான். நம்மளால் அப்படி பிளான் பண்ணிக்க முடியாது. நமக்கு இந்த உயர்நிலையை கொண்டு வரத்துக்கு சத்சங்கம் நமக்கு உதவும். சத்சங்கத்தினால உயர்ந்த நிலையை அடைஞ்சால் பிரம்மபுத்திரனாக பிறந்த நாரதர் சார்ங்கபாணி பெருமாள்கிட்ட போய் உங்கள் காலை பிடிச்சிட்டு இருக்கேன்னா, நீ சார்ங்கபாணி பெருமாள் சொன்னார், நீ என் காலை பிடிக்காத, ஊரில் இருக்கிறவாலாம் யார் யார் காலையோ பிடிச்சின்னு சுற்றுறான், எல்லாத்தையும் என் காலை பிடிக்க சொல்லும். நீங்கள் வயசானவனாக இருக்கேன், நான் உங்கள் தாத்தா தானே உங்கள் காலை பிடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சார்ங்கபாணி பெருமாள் சொன்னார், நான் தாத்தான்னு உறவு முறைக்கு தான் தாத்தாவே தவிர தாத்தாலாம் முடியாமல் படுத்துட்டுருக்காரு, அது மாதிரிலாம் நான் படுத்துக்கலை. நான் படுத்துட்டு இருந்தாலும் பெருமாள் எங்கே தான் இருக்கா, நீ போய்ட்டு வா, என்னை பற்றி பாடிண்டே போ. நான் எப்படி ஒண்டியாக பாடுவேன், நீ ஒண்டியாக பாட வேண்டாம், துணைக்கு ஒரு வீணையை தரேன்னு மகதின்னு ஒரு வீணை. அந்த வீணைக்கு மகதின்னு ஏன் பேருனா, நாரதர் கைக்கு வந்தாலே மகதின்னு பேர். மகதினா பூஜ்யமானதுன்னு அர்த்தம். இல்லை பெருமாள் கையால் கொடுத்ததுனாலே அந்த மகதின்னு பேர். மகதினா பெருசுன்னு ஒரு அர்த்தம். எதனால் பெருசுன்னா அந்த கம்பியில் அது சாதாரணமாக வீணையில் 4-5 கம்பி தான் இருக்கும். இதில் 1000 கம்பி இருக்குமா இந்த நாரதருடைய வீணையில். எந்த குரலுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாடலாம். தொண்டை கட்டினா கூட தொண்டை கட்டின குரலுக்கு ஒரு கம்பியை கட்டிட்டு பாடிக்கலாம். அப்படி எல்லா குரலுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீணையை கொடுத்தாராம்.
ஒவ்வொருத்தருடைய வீணுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. விஸ்வாவசோஸ்து பிருகதி, தும்புரோஸ்து கலாவதி, மகதி நாரதஸ்யா சரஸ்வஸ்தியாஸ்து கச்சபி அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய வீணுக்கு. விஸ்வாவசுன்னு ஒருத்தர் அவெல்லாம் பாடுறவா. தும்புன்னு ஒருத்தர் ராமன் நாரதர் கூட பாடுவார். அவருக்கு பேர் அவருடைய வீணுக்கு கலாவதின்னு பேர். சரஸ்வதி வீணுக்கு கச்சபின்னு பேர். நிஜவான் மாதிரிய முக்த வினிர்பட்சித கச்சப்பி நமஹா அப்படின்னு அம்பாளுடைய அஷ்டோத்திரத்தில் வரும். ஏன்னா இந்த சரஸ்வதி வீணை வாசிக்கும் பொழுது சாதுன்னு லலிதா பரமேஸ்வரி சொன்னாலாம். உடனே இந்த வீணை டக்குன்னு வாசிக்கிறது நிறுத்திக்கிட்டோம். ஏன்னா நான் என்னோடய குரலை இந்த வீணை சத்தத்தை விட அம்பாளுடைய வாக்கு ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அதோட ஆனந்தமாக இருக்கான். அதனால் வினிர்பட்சித கச்சப்பி நமஹான்னு அப்படியே ஆச்சரியமான ஒரு வீணை. ஒவ்வொருத்தருடைய ஒரு வீணை. இந்த நாரதருடைய வீணைக்கு மகத்தின்னு பெயர். அதை பெருமாளையே கொடுக்க சார்ங்கபாணி பெருமாள் தான் கொடுத்தான்னு ஏன் தைரியமாக சொல்கிறேன்னா அவர் சொல்கிறார், எத்கீர்த்திம் சார்ங்கதன்வனதா. சார்ங்கதன்வாவுடைய அந்த சார்ங்கபாணி பெருமாளுடைய கீர்த்தியை பாணிந்து போகிறேன் அப்படிங்கிறார் இங்கே சொல்கிறார் நாரதரை பற்றி. அதனால் அந்த வீணியை காமிச்சார் வியாசர்கிட்ட. வியாசரும் போன ஜென்மாவில் பகவான் தரிசனம் கிடையாதுன்னு சொன்னானே, இப்போ தரிசனம் கொடுக்குறானா என்று கேட்க, இப்போ பகவானை பார்க்கணுங்கிற ஆசையே இல்லை. ஏன்னாச்சு சண்டை கிட்ட வந்துருத்தாங்க. சண்டையெல்லாம் இல்லை. அவரை பார்க்குற ஆனந்தத்தை விட பாடுற ஆனந்தம் நல்லா இருக்குது. அதனால் சுவாமி வராரோ இல்லையோ நம்ம பாட்டு கிருஷ்ணா நீ வேகனே பாரோ கிருஷ்ணா நீ வேகனே பாரோ வேகனே பாரோ முகவன்னோ கிருஷ்ணா நீ வேகனே பாரோ. எத்தனை பாட்டு இருக்குது கிருஷ்ணனை கூப்பிடத்துக்குன்னே 1000 பாட்டு இருக்குது. அந்த பாடிந்தே போகிறோம். கூட குழலோடி வரும் கண்ணா நீ ஓடி வந்தன் மடியில் முன்னிருக்குமோ. கூட குழலோடி வரும் கண்ணா நீ ஓடி வந்தன் மடியில் முன்னிருக்குமோ. எல்லா பாட்டிலையும் இருக்குது கிருஷ்ணனை கூப்பிட்ற பாட்டை. कृष्ण कन्हैया आइए आकर दर्श दिखाइए. कृष्ण कन्हैया आइए आकर दर्श दिखाइए. बंसी लेकर आइए सुंदर गान सुनाइए. बंसी लेकर आइए सुंदर गान सुनाइए. कृष्ण कन्हैया आइए आकर दर्श दिखाइए. कृष्ण कन्हैया आइए आकर दर्श दिखाइए. हे गोपाला जीवनमाला राधा लोला आया नंदा. जीवनमाला राधा लोला आया नंद कुमारा आया नवनीत चोरा आया. இப்படி கிருஷ்ணனை கூப்பிட்ற பாட்டே இருக்குது. அது பாடியிருந்தாலே கிருஷ்ணன் வரானோ இல்லையோ நம்ம பாட்டு பாடுறதே ஆனந்தமாக இருக்கும். அப்படி எனக்கு பாடுற ஆனந்தமே போகிறோன்னு நான் பாடினா அந்த கிருஷ்ணன் எதுக்க வந்து குதிக்கிறான். நாரத சொன்னால் கிருஷ்ணா நீ குதிக்கிறத பார்த்தா எனக்கு பாட்டு வர மாட்டேங்குது, நான் பாடின பிறகு நீ குதினா. இல்லை நீ பாடினா தான் நான் குதிப்பேன் அப்படின்னு. போன ஜென்மாவில் கூப்பிட்டாலும் வராத கிருஷ்ணன் இப்படி ஆஹூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. ஆஹூத இவ கூப்பிட்டது மாதிரி வராங்கிறான். ஆஹூத இவனா நடனா மிஸ்டு காலுங்கிறாள். இப்போ கூப்பிட்டது மாதிரின்னு நாரதற்கு ஒரு ஃபோன் கொடுத்துட்டாராம் பகவான். இந்த ஃபோனில் ஒரு மிஸ்டு கால் அடித்தா வரும், நான் வந்துடுறேன். ஆஹூத இவமே சீக்கிரம். இந்த ஃபோனில் வந்து இப்போ வந்து நெட்வொர்க்கு ப்ராப்ளம், இந்த இதுக்கு அப்புறம் இருக்கா இப்படிலாம் சொல்லுவார். அதெல்லாம் வராது. ஏன்னா இது கூப்பிட்ற ஸ்பெஷல் ஃபோன், நாமகீர்த்தங்கிற ஃபோன். பாக்கி மொபைல்லேருந்து கூப்பிட்டே வச்சுங்க யாகம் யோகம்லாம் அதெல்லாம் வேறு வேறு நெட்வொர்க்.
அந்த நெட்வொர்க்லாம் ப்ராப்ளம். இந்த நாம கீர்த்தனை நெட்வொர்க் இருக்கே, இதில் எப்போ கூப்பிட்டாலும் மிஸ்டு கால் அடித்தா போதும் பகவான் வந்துடுவான்னு நான் சொல்கிறேன். இது இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆஹூத இவ கூப்பிட்டது மாறிங்கிறதுனால பாக்கி ஃபோனுக்கெல்லாம் அது ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். பாக்கி யோகையாக சாதனங்கள்லாம் இந்த நாம கீர்த்தனை சாதனையில் எப்போ கூப்பிட்டாலும் உடனே பகவான் வருவான் என்று நாமகீர்த்தன மகிமையை சொல்லக்கூடிய நாரத சரித்திரத்தை இங்கே வர்ணிக்கிறார். நாரதர் கிளம்பின பிறகு அந்த நாரதரையே நினைக்கிறார். அகோ தேவர்ஷிகி தன்யோயம் யத்கீர்த்திம் ஷாங்கதன்வனஹ காயன்மாத்யன்னிதம் தந்த்யா ரமயதி ஆதுரம் ஜகத். இந்த நாரதருக்கு ஒரு சுபாவம், யாராவது வருத்தப்பட்டு தனியாக அனாதேன்னு யார் இருக்காளோ அப்படிலாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நாரதர் தான், சத்சங்கம் தான். சுனீதி பாவம் ஒரு குழந்தையோட ஆத்துக்காரர் தள்ளி வச்சுட்டார், இப்படி தனியாக அனாதையாக இருக்கும்பொழுது நாரதர் தான் சத்சங்கம். என்ன பண்ணினாருன்னா அவளுக்கு ஒரு கதையை சொல்லி அவளுக்கு சமாதானம் பண்ணினார். அதே மாதிரி கையாது அவளும் ஆத்துக்காரர் இல்லாமல் தனியாக எங்கேயோ தபசுக்கு போயிட்டார். குழந்தை கர்ப்பவதியாக இருந்து கஷ்டப்படும் போது நாரதர் ஆசிரமமே இல்லாத நாரதர் ஒரு ஆசிரமம் வச்சுட்டு அந்த கையாதுக்கு உபதேசம் பண்ணி, இப்படி யாரெல்லாம் உலகத்தில் கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் ஒரு உபதேசத்தை பண்ணி இந்த நாரதர் என்ன பண்ணுறான், அவளுடைய கஷ்டத்தெல்லாம் திருண்டு விடுறாராம். இப்படி நாரதர் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துன்னு இப்படி ஒரு ஆள் இருக்கிறது, நாரதர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால, பாகவதால் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்குது என்று நாரதருடைய பெருமையை நினைக்கிறார் வியாசர். நாரதரை நினச்சிட்டே அப்படியே தியானத்துக்கு போனார். பாகவதம் முழுக்க அப்படியே தெரியறது அவருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவசியத் புருஷம் பூர்வம் மாயாஞ்ச தபாஸ்யாம். ஒரு புருஷன், திவ்ய புருஷன் கிருஷ்ணன் நிற்கிறான். அந்த கிருஷ்ணனை மறைச்சிட்டு ஒரு மாயாதேவியாகிய ஒரு ஸ்திரீ நிற்கிறாள். இந்த மாயினால் தான் மோகிச்ச எல்லாரும் ஆத்மானம் திரிகுணாத்மகம் பரோபி ஏயா சம்மோகிதோ ஜீவா. தன்னை ஒரு ஜீவன் நினச்சிட்டு நான் கஷ்டப்படுறவன், நான் ஸ்திரீ, நான் புருஷன், நான் இந்த ஆள், இப்படிலாம் தன்னை பற்றி நினச்சிட்டு இல்லாததெல்லாம் ஏற்றிண்டு நம்ம கஷ்டப்படுறோம். உண்மையிலே நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது சாஸ்திர பிரகாரம். அதனால் பரோபி மனுதேனர்த்தம் தத்கிருதஞ்ச அபிபத்தியதே. இது பெரிய அனர்த்தங்களை நம்ம ஏற்றின்னு இருக்கோம். நான் யாருன்னு யாருமே டைரெக்டாகவே சொல்ல முடியாது. சார் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் தான் சந்துரு. நான் உங்கள் பேர் யார் கேட்டேன், நீங்கள் யார்? நான் ஒரு உபன்யாசகர். நீ என்ன பண்ணுற, இந்த ஜோலி பண்ணுறியா கேட்டேன், நீ யாருப்பா? நானா அவர் சங்கரநாராயணன் பையன். உங்கள் அப்பா பேரையா கேட்டேன், நீ யார்? இல்லை இந்த பையனுடைய அப்பா. நம்ம நான் யாருன்னு கேட்டால் டைரெக்டாக நான் யாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது சுற்றி ஒன்று தான் சொல்கிறோமே தவிர நான் யாருன்னு அவளே தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். அதனால் தேகோ நாகம் கோகம் சோகம் அப்படின்னா அப்படி இந்த இதுலேயும் சம்மந்தப்படாத நம்மளை பல பேரோட சம்மந்தப்படுத்தின்னு நம்ம கஷ்டப்படுத்தின்னு இருக்கோமே, அதுக்கு அந்த அனர்த்தம் நீங்கிறதுக்கு பகவானிடத்தில் பக்தி தான் வழி. அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தி யோகமதோட்சதே. அந்த பக்தியினால தான் இந்த அனர்த்தம்னா அந்த அஜ்ஞானம் அது நீங்கும். அந்த அஜ்ஞானம் நீங்கிறதுக்கு பக்தி தான் வேணும். பக்தி வந்துடுதுன்னா ஞானம் வந்துடும். அதனால் பக்தியை ஞானம் வரத்துக்கு ஈஸியான வழி எஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம். இந்த பாகவதத்தை கேட்டுன்னு இருந்தாலே நமக்கு பக்தி ஏற்பட்டு பக்தி மூலமாக ஞானம் ஏற்படும். அதனால் ஜனங்களுக்கு பக்தி வரணுங்கிறதுக்காக தான் இந்த பாகவதத்தை பண்ணினார். பக்தி வந்துடுதுன்னா பக்தி உற்பத்தியே பும்சா சோக மோக பயாபகா. சோகம் மோகம் இதெல்லாம் எதனால் ஏற்படுறது? 1000 பேர் போகிறா, நமக்கு ஒன்றும் கவலையாக இருக்கோமோ? யாராவது பேப்பரில் ஒரு ஆக்சிடென்ட்டில் அவள் போனால் இவள் போனால் வரும், நமக்கு ஒன்றும் கவலையாக இருக்காது. திடீர்னு யாராக போயிட்டோன்னா ஐயோ எங்கள் மாமாவை ஆக்சிடென்ட், வேறு யாராக போனால் கவலை இல்லை, எங்கள் மாமா போகும்போது தான் கவலையாக இருக்குது. அதனால் அவள் மாமா அவள் போனால் கவலை இல்லை. அப்போ என்னடாண்ணா, அப்போ இந்த சோகம் எதனால்? மோகத்தினால. அதனால் பயம், சோக மோக பயாபகா இதெல்லாம் நீக்கக்கூடிய அந்த பக்தி தானாக உண்டாயிடும். அந்த பக்தி உண்டாகணுங்கிறதுக்காக தான் பாகவதத்தை எழுதினார். அது 18,000 கிரந்தமாக ஆக்கி வச்சிருக்கார். அந்த டயத்தில் தான் அவருடைய புத்திரன் சுகாச்சாரியர் எங்கேயோ ஓடி போயிட்டார். அப்போ சிஷ்யாலாம் கேட்குறா, பாகவதம் சொல்லித்தாங்கன்னு. பாகவதம் சொல்லித்தாங்கன்னு கேட்கல, காட்டில் போனால் எங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு மந்திரம் சொல்லித்தாங்கன்னு. அப்போ தான் பாகவதத்தில் கிருஷ்ணனை வர்ணிக்கக்கூடிய
வேணுகானத்தில் இருக்க வேணுகீதத்தில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தா. ஏன்னா அந்த வேணுகீதத்தில் எல்லா மிருகங்களும் எல்லாம் துஷ்ட மிருகங்கள் கூட சாதுவாக வந்து நிற்கிறதுன்னு இருக்குது. அதில் அதை சொல்லித்தரா. வருகா பீடம் நடவரவபூம் கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்திரான் வேணோ அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைஹி விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி. நிற்குணநிஷ்டரான சுகாச்சாரியரையே ஆகர்ஷித்த ஒரு ஸ்லோகம் எதிரானா இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தான் எல்லாரும் சுகாச்சாரிய மயங்கினார். அவரை தொடர்ந்து இந்த பரமாத்மா அந்த பரபிரம்மம் இப்படி அழகாக இருக்கே, அது பகவான் குழந்தையானா இருக்கிறான்னு தெரியும், ஏதாவது கொண்டான்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இன்னொரு ஸ்லோகம் கேட்டார். அகோபகீயம் ஸ்தனகால கூட்டம், விஷத்தை கொடுத்தா கூட அந்த குழந்தை சாப்பிடும்னு ஒரு ஸ்லோகத்தை கேட்டார். அப்படின்னா கவலை இல்லை, எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற குழந்தையாக இருக்குது, நல்ல குழந்தையாக இருக்குன்னா பரவாயில்ல தூக்கிக்கலாம், கூட்டாலும் வருது எல்லார்கிட்டையும் தான், யாரெல்லாம் தூக்கிக்க மாட்டா. உடனே அப்பா கிட்ட வந்து பாகவதத்தை சொல்லித்தாங்கோ என்று கேட்க இந்த 18,000 கிரந்தத்தையும் சுகம் அத்தியாபயாமாச. அத்தியாபனம்னா வேதம் சொல்லித்தர மாதிரி, வேத பாடசாலைகளை சொல்லித்தரவா. அக்னிமீலே புரோஹீதம் அப்படின்னா அக்னிமீலே புரோஹீதம் அக்னிமீலே புரோஹீதம் அந்த குழந்தை சொல்லும். இப்படி 10 நாளைக்கு வா சொல்லித்தருவா. அப்புறம் சொல்லி தந்த 10 நாளைக்கு தனியாக படிக்கணும். இப்படிலாம் நியமங்கள்லாம் இருக்குது. சந்தை திருவன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படித்தாதான் சுகர். சுகருக்கு அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி பார்த்தாலே அவருக்கு வந்துடும். வியாசருக்கு உனக்கு எல்லாம் வரட்டும்னா ஆசீர்வாதம் பண்ணினாலே வரணும். இந்த மொபைல்லேயே டக்கான ப்ளூடூத்தில் அனுப்புனா எல்லாத்தையும் அனுப்புறது டக்கான. இதுவே அனுப்புறதுன்னா வியாசருக்கு அனுப்ப முடியாதோ, அனுகிரகம் பண்ண முடியாதோ. இருந்தாலும் அத்தியாபயாமாச முறைப்படி கற்றுண்டான். அப்படி கற்றுண்டு சுகர் அதை பரீட்சித்துக்கு சொன்னார் என்று சொல்ல, பரீட்சித்தினுடைய சரித்திரத்தை சொல்லுங்கோ என்று கேட்க, அவள் குடும்பத்தில் எல்லாருமே பாகவதா. பரீட்சித்தினுடைய தாத்தா பாட்டி அவள் எல்லாருமே பரம பாகவதா. மகாபாரதத்துலேருந்து இங்கே ஆரம்பிக்கிறார். பாகவதம் முடியும் பொழுது மகாபாரதம், மகாபாரதம் முடியும் பொழுது பாகவதம் ஆரம்பிக்கிறது. அப்படி அமையிறது. இது என்ன தெரியுதுன்னா எல்லாம் படித்து முடித்து கடைசியில் தான் பாகவதம். அதனால் பாரதத்துடைய கடைசி பருவாலேருந்து இங்கே சௌத்திக பருவா, அந்த ஏக்தம் லாஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து கதை ஆரம்பிக்கிறது. அஸ்வத்தாமா என்கிறவன் ருத்ரனுடைய அவதாரம். ஒவ்வொருத்தருடைய அவதாரத்தை பற்றி சொல்கிறார். துரியோதனன் யாருன்னா கலிபுருஷனுடைய அவதாரம், அஸ்வத்தாமா ருத்ரனுடைய அவதாரம். அதனால தான் சம்ஹாரம் பண்ணிடுவார் எல்லாரையும். ஏன்னா அவருடைய டியூட்டி அதுதானே. அதனால் அந்த அஸ்வத்தாமா சிரஞ்சீவி சொல்கிறோம். அஸ்வத்தாமா, பலிகி, வியாசகா, ஹனுமான், விபீஷன் இவெல்லாம் சிரஞ்சீவினா என்ன அர்த்தம்னா அடுத்த வாழை அந்த வைரம் வச்சுட்டு அவளை க்ளோஸ் பண்ணணும்னு இந்த இருக்கே, அந்த ஸ்வபாவங்கிறது தான் அஸ்வத்தாமான்னு. அஸ்வத்தாமா சிரஞ்சீவினா அஸ்வத்தாமா சிரஞ்சீவியாக இருக்காரோ இல்லையா அதை பற்றி நமக்கு முக்கியம் இல்லை. அந்த ஸ்வபாவம் சிரஞ்சீவியாக ரொம்ப நாளாக யார்கிட்டையாவது இருந்துகிட்டே இருக்கும். ஹனுமான்னா பக்தி, பக்தி யாருக்கிட்டையாவது இருந்துகிட்டே இருக்கும். அது ஒன்றும் அழிவே அழியாது. 1000 பேர் யாராவது ஒருத்தர். இப்படி இந்த 7 விஷயங்களும் இப்போ எங்கேயாவது இருந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த 7 சிரஞ்சீவின்னு சொல்கிறோம். அந்த அஸ்வத்தாமா என்ன பண்ணினான், பஞ்சபாண்டவான்னு நினச்சிட்டு பஞ்சபாண்டவா குழந்தைகளை வதம் பண்ணினான். அதை பார்த்து குந்தி திரௌபதி ஹா கிருஷ்ணான்னு அழுதால். உடனே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வந்து திரௌபதியை சமாதானம் பண்ணி அஸ்வத்தாமா பிடிக்க போனால் பிரம்மாஸ்திரத்தை போட்டான். உடனே அர்ஜுனன் நான் என்ன பண்ணுறதுன்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான். அவனுக்கு பிரம்மாஸ்திரம் போட தெரியுமே தவிர நிறுத்த தெரியாது. இவனுக்கு ரெண்டுமே தெரியும். சில பேர் நான் வண்டி ஸ்பீடாக ஓட்டுவேன், பிரேக் போட தெரியாதுன்னா அவள் காரில் ஏறிண்டு என்ன பிரயோஜனம்? அது வண்டி ஆக்சிடென்ட் அழுத்து தெரியுமோ இல்லையோ, முதல்ல பிரேக் போட முதல்ல கற்றுக்கணும். அது மாதிரி வண்டி ஓட்ட தெரியும், நிறுத்த தெரியாதுங்கிறான் அஸ்வத்தாமா. அர்ஜுனனுக்கு ரெண்டும் சொல்லி கொடுத்துருக்கார். அதாவது துரோணரை பாருங்கோ, யோக்கியதை இருக்கிறவாளுக்கு தான் அந்த வித்தியை பூர்ணமாக சொல்லித்தரணும். நிர்பந்தம் ஹடம் பண்ணதுனால போனால் போடுதுன்னு இதுக்கு ஒரு டெஸ்ட்டெல்லாம் வச்சு தான் கொடுத்தார். அதனால் அஸ்வத்தாமாவை விட அர்ஜுனனுக்கு ரெண்டும் தெரியும். அதனால் நீயும் ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டு ரெண்டையும் நிறுத்துன்னு சொல்லி ரெண்டையும் நிறுத்தின உடனேயே அஸ்வத்தாமாவை பிடிச்சிட்டா கிருஷ்ணனே ஒரு கத்தியை எடுத்து கொடுத்தான் அவனை வதம் பண்ணுன்னு. கிருஷ்ணா நீ வதம் பண்ணு சொல்கிறியே, இவன் எந்த தப்பு 1000 தப்பு பண்ணினா அவனை வதம் பண்ணுன்னு. ஏன் வதம் பண்ணு சொன்னான்னா, பரீட்சதா தர்மம்
இவன் பரீட்சை பண்ணுறானா, இவன் தர்மத்தில் இருக்கானான்னு. குருபுத்திரன்னு சொல்லுவோம், வதம் பண்ணுன்னு சொல்லுவோம், பண்ணுறானா இல்லையான்னு. ஏன்னா குருபுத்திரன்னு பரவாயில்ல, வதம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தான்னா கிருஷ்ணன் ஜாக்கிரதையாக இருப்பான். ஆனால் அவனும் ஒரு குரு இவனுக்கு, நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தது போகணும். இதெல்லாம் பகவான் பலவிதமாக டெஸ்ட்டு பண்ணுவார் நம்மளை. அர்ஜுனன் நேராக அவன் அண்ணா தர்மபுத்திர ராஜசபைக்கு கொண்டு வந்தான். தலை குடிஞ்சிட்டு வரக்கூடிய அஸ்வத்தாமாவை பார்த்து, நிரீட்சிய கிருஷ்ணா அபகிருதம் குரோசுதம் வாமஸ்வபாவா கிருபயா நநாமச்ச. அஸ்வத்தாமா தெரிஞ்சவனே நமஸ்காரம் பண்ணி விட்டுடுங்கோன்னா, முச்சிதாம் ஏஷ பிராமணா நித்தராம் குரு. அஸ்வத்தாமாவை விட்டுடுங்கோன்னு திரௌபதி சொல்ல. இதெல்லாம் ஏன் முதல் ஸ்கந்தத்தில் சொல்கிறான்னா, நம்மளுக்கு அவகாரம் மனிதவாலையும் போனால் பொழுதுன்னு மன்னிச்சு விடுறதுக்கே இது மாதிரி சுபாவங்கள்லாம் ஒரு பாகவதனுக்கு வேணும் என்கிறத காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறான். விட்டுடுங்கோன்னு திரௌபதி சொன்னாலும் பீமன் விடக்கூடாதுங்கிறான். ஏன்னா தப்பு பண்ணவங்க தண்டனை கொடுத்தா தான் நாடு நன்னா இருக்கும். அதனால் தண்டிக்கணுங்கிறான் பீமன். விடணுங்கிறார். தண்டிக்கிறதுங்கிறது நியாயம், விடணுங்கிறது குணம். இப்போ அர்ஜுனனுக்கு சந்தேகம், இப்போ குணத்தை எடுத்துக்கிறதா நீதியை எடுத்துக்கிறதா? அப்போ கிருஷ்ணன்ட்ட கேட்டான், இப்போ நான் எதை எடுத்துக்கணும், நீதியை எடுத்துக்கணுமா குணத்தை எடுத்துக்கணுமா என்று கேட்க கிருஷ்ணன் ரெண்டையுமே சொன்னான். பிரம்ம பந்துன் அகந்தவ்யா ஆததாயேவதார்கணா. நீ பார்க்குற முறையை பொறுத்து. பிரம்ம பந்து அவனை பிராமணன் நினச்சின்னா நீ விட்டுடு, சத்ருன்னா வதம் பண்ணிடும். ரெண்டையும் சொல்கிறதுலேருந்தே அர்ஜுனுடைய பகவானுடைய ஹிருதயத்தை புரிந்து ஹரேஹே ஹார்தம் அச அசினா. கிருஷ்ணனோட பழகிறது ரொம்ப சிரமம். கிருஷ்ணனோட பழகினாலும் அவன் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிறது அதோட சிரமம். அது கிருஷ்ணனோட பழகினவாளுக்கு தான் அது புரியும். அதனால் ரொம்ப பழகினவன் அர்ஜுனனாக இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தை புரிஞ்சு அஸ்வத்தாமாவை வதம் பண்ணலை. ஆனால் நான் சொன்னதை செய்யுங்கிறான். நீ என்ன பிரதிக்க பண்ணியிருக்கே, தலையை வெட்டுறேன்னு சொல்லியிருக்கே, நீ பதிக்கையும் பண்ணிங்க ஏற்பட்டதுக்கு காரணத்தை சொல்கிறான் பகவான். என்னென்ன பண்ணணுங்கிறத லிஸ்ட்டு தரம். குரு பிரதிசுருதம் சத்தியம், சத்தியத்தை பண்ணணும். பிரியஞ்ச பீமசேனசிய, பீம தலையை வெட்டணுங்கிறான், அவனுக்கும் பிரியத்தை பண்ணணும். பாஞ்சாலியாக அவள் வெட்டக்கூடாதுங்கிறா, அவளுக்கு பிரியத்தையும் பண்ணணும். மக்கியமேவச்ச, நீ பண்ணுற காரியம் எனக்கும் பிரியமாக இருக்கணும், பண்ணு. 4-5 அவளை சொல்லி சரி பண்ணுன்னு சொன்னால் ஹிருதயத்தை தெரிஞ்சிருந்த அர்ஜுனன் அஸ்வத்தாமாவுடைய சிரசில் உள்ள கேசத்தை மாத்திரம் எடுத்துட்டான். ஆனால் கேசத்தை எடுத்தாலே வதம் பண்ணினதுக்கு துல்லியம். வமனம் திரவினாதானம் இங்கே சொல்கிறான். அதனால் அந்த கேசத்தை எடுத்து அவனை அவமானப்படுத்தி அனுப்ப உடனே அஸ்வத்தாமாவுக்கு கோபம் ஜாஸ்தியாகி உடனே மறுபடியும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பாண்டவாளுக்கு வம்சம் இருக்கக்கூடாதுன்னு. அது உத்தராதேவி கர்ப்பத்தில் வந்து அந்த பிரம்மாஸ்திரம் வந்து தாக்க யாருக்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் பொழுதே பகவான் வாசலில் நிற்கிறான். எப்பெல்லாம் ஆபத்து வருமோ அப்போல்லாம் பகவான் கரெக்டாக வருவார். பகவான் வருவார்கிட்ட பாகவதார் வருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் பகவான் நம்மளை காப்பாற்றுவான். அங்கே கரெக்டாக பகவான் வந்து நிற்க பகவான் காலில் விடறாள். பாகி பாகி மகாயோகின் தேவதேவா ஜெகத்பதே நானியம் त्वदभयं பஸ்யே எத்திர மிருத்யுகோ பரஸ்பரம். கிருஷ்ணா, நான் போனால் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாற்று என்று சொல்ல. சில சமயம் டாக்டர்லாம் சொல்லுவாள், உங்களுக்கு அம்மா வேணுமா குழந்தை வேணுமா, ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும். அது சாதாரண டாக்டர். இங்கே வைத்தியோ நாராயணோ வருகை 2 பேரையும் காப்பாற்றினான் பகவான். காப்பாற்றினதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் குந்தி தேவி. அழகாக இங்கே ஸ்தோத்திரம் என்றாள். நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். நமஸ்தே புருஷம். கிருஷ்ணா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன்னா. கிருஷ்ணன் கேட்டால் என்ன ஆசீர்வாதம் தானே பண்ணுற வளர்த்ததுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். நீ புருஷ குழந்தையோனோ சான் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தை. சில குழந்தைய அம்மா சின்ன குழந்தையாக மடி கையில் வச்சுருந்துருப்பா. அதுக்காக வெளியூர் போவார். நான் வெளியூர் போகிறேனே, நீ என்ன பண்ணுவேன், இவன் அம்பி பார்த்துமா என்ன அப்படின்பா. சான் குழந்தைன்னா ஆண் குழந்தைன்னா ஒரு தைரியம், இவன் பார்த்துப்பாம்பா. அது மாதிரி நீ ஆண் குழந்தையோனும். அதுக்குன்னு எல்லா அம்மாவும் ஆண் குழந்தையாக இருந்தால் நமஸ்காரமாக பண்ணுவா? இல்லை, நீ சாதாரண ஆண் குழந்தை இல்லை, ஆத்யம் புருஷம். நீ ஆதி புருஷன். ஆதி புருஷன்னா ஜீவனம் தான் ஆதி புருஷன். நம்முடைய இந்து மதத்தில் 6 விஷயங்கள் நித்தியமாக இருக்குதுன்னு ஒத்துன்னு தான் மேலே சர்ச்சையை ஆரம்பிக்கணும். ஜீவன், கர்மா, பிரம்மம். ஜீவனுக்கு எப்போ கர்மாவோட சம்பந்தம் ஏற்படுத்தினா கேட்க முடியாது. எப்போ ஏற்படுத்தாது, அனாதியாக இருக்குது. ஜீவன், பிரம்மா, கர்மா, இப்படிலாம் மாய, இதெல்லாம் நித்தியமாக இருக்குது. அதனால்
இங்கே ஜீவனும் ஆதி புருஷன் தான். என்ன ஜீவன் சொல்கிறியா? நீ ஜீவன் இல்லைப்பா, நீ ஈஸ்வரம் பிரகிருதே பரம். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட நீ ஈஸ்வரன். ஆனால் எல்லா உள்ளேயும் இருந்தாலும் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். நம்முடைய உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் காத்து இருக்கு, ஆனால் பார்க்க முடியறதோ? அது மாதிரி நீ உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இருந்தாலும் யதா மகாந்தி பூதானே பூதேஷ்னு ரெண்டு வெளியிலையும் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இருந்தாலும் பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி நீ இருக்க. உன்னை பார்க்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு திரையை போட்டுன்னு உட்காந்துருக்க. மாயா ஜவனிகா சன்னம் அஜ்ஞாதோட்சஜமம் யயம் லக்ஷசே மூடதா நடோ நாட்டியதரோ யசா. சாதாரண ஜனங்கள் நடனம் தான் பார்ப்பான். அந்த நடனம் யார் அவன் என்கிறது அது ரொம்ப கெட்டிக்கார ஆளுக்கு தான் தெரியும். அது மாதிரி நீ உன்னுடைய அல்லது பொம்மல் ஆட்டத்தில் அந்த பொம்மையை தான் குழந்தைகள் பார்த்துட்டு இருப்பாள். சில பொம்மை வந்து அழும், சில பொம்மை சிரிக்கும், சில பொம்மை சண்டை போடும். இந்த குழந்தைகள்லாம் இந்த பொம்மை சிரிக்கிறது, அழறது, சண்டை போடுறது பார்த்துட்டு இருப்பாள். ஞானி விவேக்கியாக என்ன பண்ணுவான்? இந்த ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு கயிறை வச்சுருந்து ஒரு பொம்மையை சிரிக்க வச்சு, ஒரு பொம்மையை அழ வச்சு, ஒரு பொம்மையோட சண்டை போட வச்சு எல்லாம் பண்ணுறானே, அவனை பார்ப்பான். அது மாதிரி ஒவ்வொரு பொம்மைன்னா என்னடா நம்ம ஒவ்வொரு ஜீவன் தான். ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு கயிறு மாதிரி அவவா கர்மாவாகிய கயிறை வச்சு ஒருத்தரை சிரிக்க வச்சு, ஒருத்தரை அழ வச்சு, ஒருத்தரை சண்டை போட வச்சு இதெல்லாம் நடத்துகிறானே, அந்த பகவானை ஞானிகள் பார்ப்பார்கள். அந்த ஞானிகளை பக்தி பண்ண வைக்கணும் தான் நீ இதெல்லாம் பண்ணுறேன். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஸ்யேம ஸ்திரியகா. இந்த ஞானிகளுக்காக அவதாரம் பண்ணின ஒன்றை நான் ஒரு ஸ்திரீ அப்படி கண்டுபிடிப்பேன். உடனே கிருஷ்ணன் சொன்னான், நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க, எனக்கும் புரியல உனக்கும் புரியல, உனக்கு என்ன புரிஞ்சதோ அதை சொல்லும். அவள் தான் ஒரு நாமாவளி பாடினான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. இந்த கிருஷ்ணாய வாசுதேவாய் இது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கிருஷ்ணனே இந்த கிருஷ்ணநாமத்தில் தான் சந்தோஷப்படுறான். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா ரகுநந்தன கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா ரகுநந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 ஜெய ராதே 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 மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா மோகன கிருஷ்ணா. கிருஷ்ணன்னா என்னடா? கிருஷதி நிஜ சமீபம் ஆகர்ஷதி வல்லவி ஜனம். கோபிகைகள்லாம் தன்னிடத்துல ஆகர்ஷணம் பண்ணுறதுனாலேயே அவனுக்கு கிருஷ்ணன் பேர். அடுத்து கிருஷதி விலிகதி நிஜானாம் சம்சாரம் இது. தன்னுடைய பக்தர்களுடைய சம்சாரத்தெல்லாம் இல்லாமல் இழுத்து நிற்கிடுவான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது சதானந்த ஸ்வரூபம். கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிருவதி வாச்சகா. கிருஷி அப்படின்னா பூ சத்தாயாம் சொல்கிறோமே. சத்தானா இருப்பிடம்னு அர்த்தம். நாகானா கிருஷ்ணா இருப்பிடம், நானா ஆனந்தம், ஆனந்தத்துக்கு இருப்பிடமானவன் அப்படின்னு அர்த்தம். சதானந்த ஸ்வரூபன் அர்த்தம்.
அல்லது கோடி ஜென்மாவில் பண்ணின பாபத்துக்கு கிருஷ்ணன் பேராம். கோடி ஜென்ம கிருதம் பாபம் கிருஷிதித்யுச்சிதே விதேகி தன் நாசன கரோதேவா கிருஷ்ண இத்யவிதீயதே. கோடி ஜென்மாவில் பண்ணின பாபத்தை நீக்கிறதுனாலையும் கிருஷ்ணன் பேர். எல்லாரையும் தன்னடத்துல இருக்கிறதுனால கிருஷ்ணன் மாத்திரம் இல்லை, இவனை பிடிச்சி இழுத்துடுறா சாதுக்கள். கிருஷ்யதேதி கிருஷ்ணா, இவன் இழுக்கிறது மாத்திரம் இல்லை, இவனை பிடிச்சி சாதுக்களை இழுத்துன்னு பேர்றாளா. புரந்தரதாசருடைய ஒரு பாட்டு உண்டு, போகாதிரலோ ரங்கா அப்படின்னு ஒரு பாட்டு. அதை சொல்ல, ரங்கா நீ எங்கேயும் வெளியில் போகாதடா, உன்னை வந்தால் பிரம்மாதி தேவர்கள் அவள் கியூவில் நிற்கிறா, அவள் நிற்கிறா, இவள் நிற்கிறா, இல்லை இந்த கோபிகை அவள்லாம் நிற்கிறா, அவள்லாம் உன்னை பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவா. கிருஷ்ணா சொன்னால் நான் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேம்மா, பிரம்மா கூப்பிட்டாலும் சரி, விஷ்ணு கூப்பிட்டாலும், சிவன் கூப்பிட்டாலும், யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேம்மா. சரி, அதெல்லாம் சரி, இந்த உஞ்சவர்த்தி பாகவத ஒருத்தர் போடுறாரே புரந்தரதாசர்னு, அவர் கூப்பிட்டா நீ போகாமல் இருப்பியா, இங்கே இருப்பியா? பேசவே இல்லையா கிருஷ்ணன், மௌனமாக இருக்காராம். என்ன பாகவதர் பாடி நாமகிருத்தம் பண்ணினா போகிறாரோ, அவர் பாகவதர் பாடிட்டே போனால் பின்னாடியே நீ போன தூக்கி சொம்பளை தூக்கி போட்டு விடுவார். அதனால் அப்போ பாகவதால் பின்னாடி இவன் போகிறதுனாலையும் கிருஷ்ணன் பேர். கிருஷ்ணாய வாசுதேவாய. இதில் ஒவ்வொருத்தருடைய ஆனந்தத்தை சொல்கிறான், யாராருக்கு எவ்வளவு பாக்கியம். கிருஷ்ணா பூமியின் அர்த்தம், நானா ஆனந்தம். 14 லோகத்தில் பூமிக்கு தான் மகாபாக்கியம். அதனால் கிருஷ்ணன் பேர். பூமியிலேயே பல ஜீவன்கள் இருந்தாலும் வசுதேவருக்கு தான் பாக்கியம். அதனால் வாசுதேவாய. வசுதேவருக்கு 18 பத்னிகள் இருக்கா, அதில் தேவகிக்கு தான் பகவான் பிறந்ததுனால தேவகிக்கே வசுதேவரோட பாக்கியம். தேவகி நந்தனாயச்ச. வசுதேவ தேவிக்கு பிறந்தாலும் கண்ணனுடைய பாலலீலைகள்லாம் பார்த்து ஆனந்தப்பட்டவர் யாருன்னா நந்தகோபர். அதனால் நந்தகோப குமாராய. நந்தகோபருக்கு பாக்கியம். அவரோட யாருக்கு பாக்கியம்னா கோவிந்தாய நமோ நம. குழந்தை இல்லையை காட்டிலும் கைசோர லீலையா 7 வயசு கிருஷ்ணா கோவர்தனவளையை தூக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே யாரெல்லாம் பார்த்தாலோ அந்த கிருஷ்ணன் கோவர்தனவளை தூக்கினதை அவள் எல்லாருக்கும் பாக்கியம் என்று சொல்லி எல்லாருடைய பாக்கியத்தையும் ஒரு தராசில் வச்சார். யசோத பாக்கியத்தை இன்னொரு தராசில் வச்சா அதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அதை எல்லாருடைய பாக்கியத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டும் யசோதா பாக்கியத்தை தனியாக வேறு ஸ்லோகத்தில் சொல்கிறார். கோப்யாததே त्वयि कृतागसितामतावत् याते दशाश्रुकलिलाञ्जनसम्भ्रमाक्षं वक्त्रं निनीय भयभावनया स्थितस्य सा मां विमोहयति भीरपि यत् बिभेति. உலகமே அந்த பகவானை கண்டு பயப்படுறதோ அந்த கண்ணன் யசோதையை பார்த்து பயந்துன்னா நிற்கிறானே, அந்த யசோதைக்கு எந்த பாக்கியம். கிருஷ்ணா ஒவ்வொரு ஆபத்துலேயும் நீ காப்பாற்றுறதை பார்த்தா எனக்கு ஆபத்து நீங்கணுங்கிறத விட ஆபத்து வந்தால் தேவையில்லை தோன்றதுங்கிறான். விபத சந்துன சஸ்வத். இது மாதிரி ஒரு ஸ்லோகம் குந்தி சித்தியில் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் யாருமே குந்தி சித்தி படிக்க மாட்டா. அவள் என்னடானா விபத ஆபத்து வரட்டும்னு ஒரு பிரார்த்தனை, எல்லாரும் ஆபதம் வரத்தாரம் தானே பிரார்த்தனை பண்ணுவா. விபத சந்துன சஸ்வத். ஆனால் இவன் சொல்கிற பிரார்த்தனையில் வெறும் விபத்து மாத்திரம் கொடுக்காத பவத்தோ தரிசனம் எத் சியாத்து. இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு நீயும் வரணும். அப்புனர்பவ தரிசனம். உன்னை பார்த்தாச்சுன்னா அப்புறம் எங்கே ஆபத்து வரப்போகிறது. அப்புனர்பவன்னா மோட்சமே கிடைச்சிருக்கு. அல்லது ஒரு தடவை பார்த்த மாதிரி இன்னொரு தடவை இருக்குமா, ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்காது இன்னொரு தடவை. புனர்பவம் அப்புனர்பவ தரிசனம், அப்படி உன்னுடைய அந்த தரிசனம். அதனால் மகாபாரதத்தில் சொல்கிறார், விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா. விபத்து சம்பத்துன்னு தனியாக ஒன்று கிடையாதுப்பா. பகவானை எப்போ மறக்கிறோமோ அதுதான் விபத்து. சம்பது எதிரானா பகவான சம்பது நாராயண ஸ்மிருதி. விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன் நாராயண ஸ்மிருதி. எங்கள் குருநாதர் அண்ணா சொல்லுவார், சம்பன் நாராயண ஸ்மிருதின்னு சேர்த்து சொல்லுவான். சம்பன் நாராயணன் பேர். மேல்கோட்டையில் இருக்கிற பெருமாள் இருக்காரே செல்ல பிள்ளைன்னு, அவருக்கு சம்பன் நாராயணன் பேர். அதனால் சம்பன் நாராயண ஸ்மிருதி, அவரை ஸ்மரிக்கிறது தான் சம்பத்து அப்படின்னு அழகாக சொல்லுவார். இந்த அழகான குந்தி ஸ்தோத்திரம் பண்ணி யதா இதானீம் கதாதரா. கதையோட பகவான் நிற்கிறான். ரொம்ப நேரமாக சொல்லியிருக்க ஸ்தோத்திரம். அதனால் கிருஷ்ணன் கதையை பிடிச்சி நிற்கிறான். இங்கே நிற்கிற மாதிரி இப்போ நிற்கிற மாதிரி இப்பயும் எப்படி பலிச்சக்கரவர்த்தி வீட்டு வாசலில் கதாதரனாக நிற்கிறையோ அது மாதிரி இங்கேயும் நில்லு என்று சொல்ல பகவான் குந்தி ஆற்றுல ரெஸ்ட் எடுத்துட்டு நிற்கிறான். அடுத்த நாள் காலம்புற குந்தி தேவி ஆற்றுல தான் கிருஷ்ணன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ண வரார் தர்மபுத்திரர். அப்போ தாருகன் சொன்னான், இப்போ கொஞ்சம் டயம் ஆகும், பகவான் தியானத்தில் இருக்கார்.
பகவான் தியானத்தில் இருக்காரா? பக்தன் தியானத்தில் இருக்கான்னா பொருத்தமாக இருக்கு. பகவான் யாரை தியானம் பண்ணுறான்? உடனே கிருஷ்ணன்டியை கேட்டால், நீ யாரப்பா தியானம், நீ யாரை தியானம் பண்ணுற? கிருஷ்ணன் சொன்னான், எல்லாருக்கும் 1-2 தெய்வம் இருக்கும். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், கிராம தெய்வம்னு. எனக்கு ஏகப்பட்ட தெய்வம். சில பேர் ஒவ்வொரு க்ஷேத்திரமும் போய் அந்தந்த ஊர் ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு சுவாமியை வாங்கிட்டு வந்து, ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து, சுவாமி ரூமில் சுவாமிக்கே நிற்கிறது கடை இல்லாமல் ஒன்று இருக்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட தெய்வம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவாமியை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். உன் சுவாமியோட பேர் என்னென்னு கேட்டால் தர்மபுத்திரர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். ஒரு ஸ்லோகம் தான் இருக்குது, பாக்கி 7-8 ஸ்லோகம் எங்கள் குருநாதர் பண்ணியிருக்கார். பிரக்லாத நாரத பராசர புண்டரி சஜ்ஜன ஸ்மரணாஷ்டகன்னு பேர். அது சொன்னாலே போதும். பிரக்லாத நாரத பராசர புண்டரி கவ்யா சாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியான ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானி மான் பரமபாகவதான் ஸ்மராமி. நாரத பிரக்லாத ஔர பக்த பிருந்தகாய, நாரத பிரக்லாத ஔர பக்த பிருந்தகாய பரமானந்த பாய, பக்த பிருந்தகாய பரமானந்த பாய. நாரத பிரக்லாத ஔர பக்த பிருந்தகாய, நாரத பிரக்லாத ஔர பக்த பிருந்தகாய, பக்த பிருந்தகாய பரமானந்த பாய, பக்த பிருந்தகாய பரமானந்த பாய. நாரத பிரக்லாத ஔர பக்த பிருந்தகாய, நாரத பிரக்லாத ஔர பக்த பிருந்தகாய, பக்த பிருந்தகாய பரமானந்த பாய, பக்த பிருந்தகாய பரமானந்த பாய. भक्त वृंद की जय, कृष्ण नाम की जय, भक्त वृंद की जय, कृष्ण नाम की जय, भक्त वृंद की जय जय, कृष्ण नाम की जय जय, भक्त वृंद की जय जय, कृष्ण नाम की जय जय. नारद प्रसाद और भक्त वृंद गाया, नारद प्रसाद और भक्त वृंद गाया परमानंद पाया, भक्त वृंद गाया परमानंद पाया. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்தனை தியானம் பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு யாரை தியானம் பண்ணினேன்? இன்னைக்கு பீஷ்மரை தியானம் பண்ணினேன் என்று சொல்ல அவதான் தர்மபுத்திரையே ஆச்சரியப்பட்டார். நம்ம தாத்தாவை நம்ம மறந்துட்டோம், கிருஷ்ணன் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கேருந்து அவர் தியானம் பண்ணலாம். சரதல்பகதோ பீஷ்மஹா சாமியன்னிவ குதாசனா மாம்ஜாதி புருஷ வியாகிரஹா தஸ்மான் மே தத்கதம் மனஹா. இங்கேருந்து நம்ம பகவானை தியானம் பண்ணினோம்னா பகவானுக்கு தெரியும் அவன் இங்கே என்ன தியானம் பண்ணான்னு நம்மளை பகவான் நினைப்பான். அதனால் அந்த பீஷ்மரை பார்க்க போறீன்னு என்று சொல்ல நீ பஞ்சபாண்டவெல்லாம் கூட வந்தார்கள். எல்லாருமா சேர்ந்து தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் தர்ம பிரபுவான பகவான் தர்மபுத்திரரை முன்னிருந்து அந்த பீஷ்மரை நமஸ்காரம் பண்ண பகவானுடைய கடாட்சத்தினாலேயே ததீட்சையைவ ஆசுகத ஆயுதவியதா. பகவானுடைய பார்வையினாலேயே அவருடைய சரத் அவர் மேலே குத்திந்த அம்புகள்லாம் நீங்கி குண்டாட்டம் உட்கார்ந்து விட்டார். தர்மங்களை சொல்லுங்கோ என்று கேட்க தான தர்மான் ராஜதர்மான் மோட்ச தர்மான் விவாசகா ஸ்திரீ தர்மான் பகவத் தர்மான் சமாசம் வியாச யோகதா தர்ம அர்த்த காம மோட்சாச்ச சகோபாயான்யதாமுனே. எல்லா தர்மங்களையும் சொல்லார். வர்ணாசிரம தர்மங்கள், பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், ஆபத்து தர்மம், இப்படி பலவித தர்மங்களை சொல்லி அதன் பிறகு கடைசியில் தன்னுடைய ஹிருதயத்தை பகவானிடத்தில் சமர்ப்பணம் என்றால் பீஷ்மஸ்தவராஜம்னு விஸ்தாரமாக இருக்கு மகாபாரதத்தில். அதை சுருக்கமாக இங்கே பீஷ்மஸ்துதின்னு நமக்கு கொடுக்குறார். இதிமதி ரூபகல்பிதா விகிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத் பவ பிரவாஹா. இதிமதி ரூபகல்பிதா விகிருஷ்ணா. என்னுடைய எந்த ஆசையும் இல்லாத புத்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். பீஷ்மருக்கு தைரியமாக சொல்லலாம், அவர் வேற எதையும் ஆசைப்படலை. அல்லது இத்திமதி ரூபகல்பிதா அபிதிருஷ்ணா, அதிக ஆசையுடைய என்னுடைய புத்தியை கொடுக்குறேன். அதிக ஆசை இதில் நான் உன்னிடத்தில் அதிக ஆசையுடைய என் புத்தியை உன்னிடத்தில் கொடுக்குறேன். பீஷ்மருக்கு ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு பேர் மதி, இதிமதின்னு வச்சுக்கலாம். இதிமதின்னு அந்த பொண்ணுக்கு பேர். இதிமதி என்னுடைய பொண்ணு. அந்த பொண்ணை எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு. பீஷ்மருக்கு கல்யாணமே ஆகலைங்கிறவங்க கடைசியில் பொண்ணு இருக்குங்கிறாங்க.
இந்த மதியங்கிற பொண்ணை உனக்கு கொடுக்குறேன். பொண்ணுன்னா முதல்ல என்ன ஆசைப்படுவானா, கன்யா காமயதி ரூபம். கல்யாணத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஆசைப்படுவா. பொண்ணு வந்து அந்த பையன் நன்னா இருக்கானா அழகாக இருக்கானான்னு பார்ப்பான். கிருஷ்ணன் மாதிரி அழக உலகத்தில் உண்டோ? திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவிருதானநாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மேனவத்யா. இந்த என்னுடைய மதியாகிய பொண்ணுக்கு ஒன்னவன் நல்ல வரன் கிடைக்காது. ரொம்ப அழகான வரன். வரன் அழகாக மாத்திரம் இருந்தால் போகாது, நல்லா காப்பாற்றுறவனாக இருக்கணும். திடீர்னு யாராவது அடிக்க வந்தானா விட்டுட்டு இவங்களும் ஓடக்கூடாது. யுஜி துரகரஜோ விதும். ஏன்னா கம்சன் எப்பேற்பட்ட ஆள், தேவர்களே வேந்து ஓடுற கம்சன் தேவிக்கு எட்ட போது தடுத்து நிறுத்துறாங்க வசுதேவர். அப்படி காப்பாற்றுற புருஷனாக இருக்கணும். இது துரகரஜோ விதும்ர விஸ்வக்கஜலுடிதஸ்ரமவாரியலங்கிருதாஸ்யே. ஆத்துக்காரியை நிழலில் உட்காத்தி வச்சு வெயிலில் ஓடி ஆடி சம்பாதிக்கிற புருஷனாக இருக்கணும். இப்போ மாறி போயிடுச்சு. என்னடனா மாமாலாம் ஆத்துக்குள்ளே இருக்கா, மாமிலாம் வேலைக்கு போகிறான். என்னடனா சும்மா இருக்கிறதே மேல்னா, அதனால் ஃபீமேல்லாம் வேலைக்கு போகிறா, மேல் சும்மா இருப்பதே மேல் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் இவன் வந்து நிழலில் உட்காத்தி வச்சு அர்ஜுனனை வெயில் முழுக்க அவன் தலையில் வயங்கிண்டு வேர்த்து கொட்டுறதான். சிரமவாரி அலங்கிருதாஸ்யே. இதுலேருந்து என்ன காட்டுறான்னா, ஏசி ரூமில் உட்காந்து உடம்பு வேர்க்காமல் இருக்கிறது அழகு இல்லை. அடுத்த வாளுக்காக உழைச்சி உடம்புல வேர்த்தா அந்த வியர்வையே ஒரு அழகு. நம்ம சில சமயம் சமைக்கிற வாளுக்கு அவளுக்கு சாப்பிட கூட டைம் இருக்காது. அடுத்தடுத்து சமையல் இதாக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்டாரா, சமைச்சது வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் சாப்பிட்டாரா, அவளுக்கு அதில் ஒரு திருப்தி போகும். அவள் எல்லாம் சாப்பிட்டாலா போகும், நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்னு எல்லாம் தீர்ந்தாலும் பரவாயில்ல. அப்படி அடுத்தவனுக்காக நம்ம உழைச்சி உடம்புல வியர்வை வந்தால் அது அழகே தவிர உடம்புல வேர்வே இல்லாமல் உட்காந்துக்கிறது அழகு இல்லை. அதனால வேர்த்து கொட்டினாலும் கிருஷ்ணனுக்கு அழகாக இருக்கும். சிரமவாரி அலங்கிருதாஸ்யே மம நிஷிதசரே விவித்யமானத்வதின் விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா சபரி சகிவச்சோ நிஷம்ய மத்தியே. அது மாத்திரம் இல்லை, ஒரு ஆத்துக்காரி சொன்ன பேச கேட்கணும். அதனால் சிவபதி சகி வச்சோ நிஷம்ய மத்தியே. வண்டியை கொண்டு தேர் நடுவில் நிறுத்து, யாரா சண்டைக்கு தர காமி அப்படின்னு அர்ஜுனன் சொன்னால் இங்கே அழகாக சொல்கிறார். அர்ஜுனனே ஒரு பொண்ணு மாதிரி வச்சுக்கிறார் வச்சுக்கோங்க. அந்த அர்ஜுனன் என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாம் செய்கிறான். அது கிருஷ்ணன். அப்போ என்ன அதே நேரத்தில் ஆத்துக்காரி சொன்னதாக கேட்கணும். அதுக்குன்னு ஆத்துக்காரி சொன்னது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. சில சமயம் தப்பாக சொன்னால் திருப்பி உபதேசமும் பண்ணணும். அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணணும். வேதகீத பிரத்தன்னா முகம் நிரீட்சிய, இவரோட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நான் சண்டை போட அதை நிறுத்தறேன்னு. அப்படி இல்லைப்பா, அச்சேத்யோயம் அதாக்கியோயம், ஞானத்தை உபதேசம் பண்ணான். இந்த சரீரத்துக்கு தான் வலி கஷ்டமே தவிர ஆத்மாவுக்கு எந்த வலியும் இல்லை கஷ்டமும் இல்லைன்னா அச்சேத்யம். இந்த ஆத்மாவை உடைக்க முடியாது, வெட்ட முடியாது, உடைக்க முடியாது. அக்லேத்தியா, அதை நினைக்க முடியாது, அதை வளர்த்த முடியாது. இதெல்லாம் ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு இருந்தான் கிருஷ்ணன். அதுன்னு யோசிக்கிறான், இது மாதிரி வஸ்து நான் பார்த்ததே இல்லையே. அவங்க தான் பலராமோட தீர்த்த யாத்திரை போயிட்டு சபரிமலை ஐயப்பன் பிரசாதம் அப்பம் கொண்டு வந்து கொடுத்தாராம். இது அது மாதிரி சாமான் உடைக்க முடியாது, நினைக்க முடியாது அப்படின்னு கொடுத்தாருன்னு சொல்லுவாள். அக்லேத்யோ அசோஷ்ய ஏவச்ச நித்திய சர்வகதஸ்தானவோ அசலோயம் சனாதனஹா. அப்படி இந்த ஆத்மாவுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்றெல்லாம் உபதேசம் பண்ணி குமதி மகரத் ஆத்ம வித்யாயா சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. முக்கியமாக என்னடானா, தன் பிரதிஜை போனாலும் பக்தன் பிரதிஜையை சத்தியம் பண்ணணும்னு ஸ்வனிகமம் அபகாய மத் பிரதிஜாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரதச்சரணோப்யயாச்சலத்குஹு ஹரிவஹந்துமிபம் கதோத்தரீயஹ. பக்தன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு, அவன் என்ன சொல்லிட்டான்? பக்தன் பீஷ்மர் தான் இங்கே பக்தர். அவர் பகவானை ஆயுதம் சக்கரதாரியா பாப்பேன்னு பிரதிஜை பண்ணிவிட்டார். கிருஷ்ணனும் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கான். பரவாயில்ல, தன் பிரதிஜை போனாலும் பக்தன் பிரதிஜையை சத்தியம் பண்ணணும்னு பகவான் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும்போது இது மாதிரி 2 தடவை எடுத்து சக்கரத்தை எடுத்துகிட்டு போகிறான்னு இருக்குது மகாபாரதத்தில். அப்போ சக்கரத்தை எடுத்துன்னு பகவான் வரான். ஓடி வர வேகத்தில் அவனுக்கு துண்டு விழுந்து கூட தெரியலையாம். கதோத்தரீயா, உத்திரியத்தையே விட்டுட்டு வந்தாங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்கிறார் குருநாதர்.
ஏன் உத்திரியத்தை விட்டுட்டு வந்தான்னா இப்போ பண்ண போகிறது பீஷ்ம வதமனம் அது பண்ண போகிறது இல்லைன்னு காட்டுறதுக்காக. ஏன்னா யஜ்ஞோபவீதே துவேதாரியே சருதஸ்மார்த்தாதி தர்மசு, யஜ்ஞோபவீதை 2 போட்டுக்கணும். 3வது இருக்கிறது உத்தரியம் மாதிரி. உத்திரியம் இல்லாமல் கர்மா பண்ணினா அது பலிக்காதுன்னு சாஸ்திரம். அதனால் இப்போ உத்திரியத்தை விட்டுட்டு ஏன் வரான்னா, இப்போ பீஷ்மரை வதம் பண்ண போகிறது இல்லைன்னு சிம்பாலிக்காக காட்டுறதுக்காக பகவான் உத்திரியத்தை விட்டுட்டு வரான். கதோத்தரீயா பகவான் தேர்ந்து இப்படி குதித்த உடனே திடீர்னு கிருஷ்ணன் குதிக்கிறான்னு கொடியில் இருந்த ஹனுமானும் குதிச்சாருக்க தனியாக போகிறாரு. பகவான் சொன்னால் போய் நீங்கள் இருக்குன்னா நான் வந்துருக்கேன், நீங்கள் உட்காரணும், ஹனுமானை உட்காந்து வைக்கிறீங்க, துண்டை போட்டான். கதோத்தரீயா தன்னுடைய அழகாக காட்டணுங்கிறதுக்காக வந்தானா. நான் நம்மெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டா அழகு, கிருஷ்ணன் ட்ரெஸ் பண்ணிக்காமல் விரும்பிட்டு இருந்தாலே அழகாக தான் இருக்கு. அதனால் தன் அழகை பீஷ்மர் பார்க்கட்டுமே விட்டுட்டு வரான். கதோத்தரீயா பகவானுடைய மார்பில் மகாலட்சுமி இருப்பாள், அதனால் எப்பவும் துண்டை வச்சு மறைச்சின்னு இருப்பாள். வேண்டிய வந்தால் வந்து துண்டை எடுத்துப்பார், லட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டும்னு. வேண்டாத வந்தால் மறைச்சிட்டுருவார். இந்த பீஷ்மருக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டுமே துண்டை விட்டுட்டு வரான். கதோத்தரீயா ஒருவேளை நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா குதிரைகள் சாரதியிலேயே நினச்சிக்க போகிறதுனே அந்த துண்டை விட்டுட்டு வரான். என் துண்டை பார்த்துட்டு நான் இங்கே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டோம்னு. கதோத்தரீயா அது மாத்திரம் இல்லை, ஒருவேளை அவசியம் இருந்தால் துண்டே சாரத்தியம் பண்ணட்டும். நம்மளோட பகவானது எல்லாமே திவ்யம், சங்கு சக்கரம் வஸ்திரம் எல்லாமே. நான் கோவிலில் போய் நான் பெருமாள் சொல்ல வேஷ்டியை மாத்தான் சொல்கிறேன்னா விடமாட்டான். இந்த வேஷ்டியை பெருமாள் தான். அதனால் அவசியம் வந்தால் துண்டு சாரத்தியம் பண்ணும், அதுக்காக துண்டை விட்டுட்டு வரான். கதோத்தரீயா பகவான் கிளம்பின உடனே பூமி நடுக்க ஆரம்பிச்சுடுத்து. ஆஹா பிரளயமே வந்துடுத்து போகிறது, கிருஷ்ணன் கோபத்தோட கிளம்பிட்டானேன்னு கவலைப்படும் பொழுது பகவான் போட்ட துண்டு இருக்கே பாதி சீட்லேயும் பாதி பூமியிலையும் இருக்குது. அது பூமியை சமாதானம் பண்ணுறதால சும்மா போய் கோபம் தான் பயப்படாத அப்படின்னு சமாதானம் பண்ணுறதுக்கு துண்டை விட்டுட்டு வரான். கதோத்தரீயா இப்போ பல காரணம் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா எவனாவது பார்த்த சாரதின்னு உட்காந்துட போகிறானே, சீட்டு ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக அவன் துண்டை போட்டு பட்டாளே. அதை முதல்ல கிருஷ்ணன் தான் ஆரம்பித்தான். பார்த்த சாரதி இன்னும் பேர் எனக்கு தான், எவனா உட்கார போகிறானே துண்டை போட்டுட்டு கதோத்தரீயா துண்டை விட்டுட்டு ஓடி வரான். பீஷ்மர் ஏகி புண்டரீகாட்சா கிருஷ்ணா உன் கையால் சாகிறத எனக்கு பாக்கியம் வாவான்னு கூப்பிட்றான். அவள் தான் அர்ஜுனன் நடுவில் வந்து பிடிச்சி இந்த சக்தி எனக்கு கூட நான் யுத்தம் பண்ணுறேன்னு என்று சொல்ல, அதுக்குள்ளே பீஷ்மர் சங்கநாதம் மணினா நான் சக்கரதாரியாக பார்க்குறேன்னு சொன்னேன்னு பார்த்து விட்டேன். அன்னைக்கு பீஷ்மர் நினச்சா நான் மன்ன யுத்த சாமர்த்தியம் வேறு வழி இல்லாமல் சக்கரத்தை தூக்கிட்டு கிருஷ்ணன் வந்தான். இன்னைக்கு சொல்கிறாள் கிருஷ்ணா அன்னைக்கு சக்கரத்தை எடுக்காமல் யுத்தம் பண்ண முடிஞ்சாலும் உன் வார்த்தையை விட்டுட்டு என் வார்த்தைக்காக சக்கரத்தை தூக்கின வந்தேன். இங்கே கூட வார்த்தை பொடி வச்சு பேசியிருக்கார். கிருஷ்ணன் கூட சுதர்சன சக்கரத்தை எடுக்கலையா, திருத்த ரசச்சரணா வண்டி சக்கரத்தை எடுத்துன்னு வந்தானா. ஏட்டனா அவர் சக்கரதாரியாக பார்க்கணும் சொன்னால், அதே மாதிரி சுதர்சன சக்கரதாரியாக பார்க்கணும் சொல்கிறார். ஒரு வண்டி சக்கரம் காமிச்சா போகிறோன்னு ஸ்டெப்பனி மாதிரி ஒரு சக்கரம் வச்சுருந்தான். அது தூக்கி இருந்தா பாப்பா சக்கரதாரியாக பார்த்துக்கோன்னு அவருடைய வாக்கியத்தையும் பொய் பண்ணாமல், தன் வாக்கியத்தையும் பொய் பண்ணாமல் அவருடைய வாக்கியத்தையும் சத்தியம் பண்ணிட்டு இப்படி டெக்னிக்கலான ரொம்ப சிரமமான காரியத்தை எப்படி சமாளிக்க தெரியும் கிருஷ்ணனுக்கு தான். அப்படி சக்கரதாரியாக வந்தேப்பா உன்னை போய் நான் அடிச்சேனே, எனக்கு கோபிகைகள் மாதிரி பக்தி பண்ண தெரியலையே, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் கோபிகைகள் மாதிரி பக்தி பண்ணணும். லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானாஹ கிருதமனுகிருதவத்ய உன்மதாந்தாஹ பிரகிருதிமகன் கில யஸ்ய கோபவத்வஹ. ஒரு அடுத்த ஜென்மத்திலேயாவது கோபிகைகள் மாதிரி உன்னை பாடிந்து சுந்தர நந்த முகுந்த ஹரி நாராயண கோபா ஹரி சுந்தர நந்த முகுந்த ஹரி நாராயண கோபா ஹரி கேசவ ஹரி கோவிந்த ஹரி நாராயண கோபா ஹரி கேசவ ஹரி கோவிந்த ஹரி நாராயண கோபா ஹரி சுந்தர நந்த முகுந்த ஹரி நாராயண கோபா ஹரி சுந்தர நந்த முகுந்த ஹரி நாராயண கோபா. आवो रे कान्हा रे गोकुल के प्यारे, आओ रे कान्हा रे गोकुल के प्यारे, गाओ रे नाचो रे रास रचाओ रे, गाओ
गाओ रे नाचो रे रास रचाओ रे हरि सुंदर नंदन मुकुंदा हरि नारायण गोपाल हरि सुंदर नंद मुकुंदा हरि नारायण गोपाल கிருஷ்ணா உன்னை பாடியை சந்தோஷப்படுத்தினாலே அது மாதிரி எனக்கு ஒரு ஜென்மா வேணும். பாடும் பணியே பணியாய் அருளாய் பரமா பரமபுரத்தரசி. இந்த பாடலை எனக்கு ஒரு அனுகிரகமாக எனக்கு கொடுன்னு பிரார்த்தனை ரெண்டு பீஷ்மர் பகவத் சரணத்தை அடைஞ்சார். பீஷ்மருக்கு மோட்சத்தை கொடுத்து பகவான் தர்மபுத்திர பட்டாபிஷேகம் பண்ணி ஒரு ரூபத்தில் துவாரகைக்கு வந்தான், இன்னொரு ரூபத்தில் ஒரு உத்தராதேவி கர்ப்பத்தில் குழந்தையை காப்பாற்றிட்டு இருக்கான். அந்த குழந்தை பிறந்த உடனே கர்ப்பத்தில் அந்த பரமபுருஷனை பார்த்தேனே அவருக்கான பரீட்சை பண்ணினான். அதனாலே அந்த குழந்தைக்கு பரீட்சித்து பேர் வச்சார்கள். பகவான் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனான். இந்த இடத்துல தீர்த்த யாத்திரை போய் இந்த விதுர திரும்பி வந்து திருதராஷ்டிரனுக்கு ஞானோபதேசம் பண்ணினான். கொஞ்சம் வயசு வரையந்தம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு பைசா வேணும், அது சம்பாதிக்கணும். அப்புறம் என்னடான்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த பைசாவை எடுத்துன்னு போக முடியாது, அதை தான தர்மங்கள் பண்ணி புண்ணியமாக எடுத்துன்னு போகணும். அதனால் இனிமேல் நீ பரலோகத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கோ. நான் கண்ணு தெரியாமல் நான் என்ன பண்ண முடியும், என் கூட வாங்க அழைச்சிட்டு போயிட்டார். நேற்றுக்கு வரையும் அஞ்ஞானியாக இருந்த திருதராஷ்டிரன் இன்னைக்கு ஞானியாக பகவத் சரணத்தை அடைஞ்சுட்டான். ஏன்னா நமக்கு பறக்க முடியாத போனாலும் மேலே பறக்கிற ஃப்ளைட்டு ஏன் கீழே வருதுதான், பறக்க தெரியாது, நம்மளையும் சேர்த்து அழிச்சுன்னு பறக்கணுங்கிற மாதிரி ஞானிகள் அவாவும். ஆனால் அவளுக்கு பக்தி ஞானம் ரெண்டு ரெக்கை இருக்குது. அவள் ஈஸியாக பறந்துடுவாள். நமக்கு பக்தியும் அறகுறையாக இருக்குது, ஞானம் அறகுறையாக சின்ன ரெக்கையாக இருக்குது, நம்ம பறக்க முடியல. இப்போ பறக்க முடியாத நம்மளை சேர்த்து பறக்கிறதுக்காக எப்படி இப்போ ஃப்ளைட்டு இறங்கி வருதோ அது மாதிரி ஹை லெவலில் போகிற ஞானிகளும் சில சமயம் நம்மளை அழிச்சுன்னு போகிறதுக்காக அவளும் இறங்கி வந்து விதுரனுடைய ஞானம் எப்பேற்பட்ட ஞானம். அவர் விதுரர் மைத்ரேயர்கிட்ட பாகவதெல்லாம் கேட்டுட்டு திருதிய ஸ்கந்தம் சதுர்த்த ஸ்கந்தம் முழுக்க கேட்டுட்டு அப்புறம் திருதராஷ்டிரனுக்கு ஞாபகம் வச்சுன்னு வரார். பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணி நம்ம மாற்ற அந்த ஏன்னா குரு தட்சிணை என்னடான்னா நம்ம படிச்சதை அப்படியே நம்மளோட வச்சுக்கக்கூடாது, அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுத்தா தான் அது குரு தட்சிணையா. அதனால் அந்த ஞானத்தை திருதராஷ்டிரனுக்கும் உபதேசம் பண்ணி அழைச்சி அவருக்கும் மோட்சத்தை கொடுத்தார் விதுரர். அதன் பிறகு அர்ஜுனன் துவாரகைக்கு போனவன் வரலையேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுதே அர்ஜுனன் வரான். வரும்பொழுது அவனுடைய பொலிவு இழந்து யாரோ பிச்சைக்கார மாதிரி வந்து நிற்கிறான். ஏண்டா அர்ஜுனா, நீ வரும்பொழுதே சிங்கக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுட்டு வருவையே, காண்டீவத்தை தூக்கிட்டு வருவையே, ஜம்முன்னு உன் காண்டீவெல்லாம் எங்கே தூக்க முடியல, என்னாச்சு, இழுத்துன்னு வரைய கயிறை கட்டிங்கிறான். காண்டீவத்தை தூக்க முடியாமல் கயிறை கட்டி இழுத்துன்னு வர மாதிரி ஆயிடுச்சு. கண்ணை மூடின்னு அடித்தா கூட கரெக்டாக அடிப்பேன், இப்போ கண்ணை தொடர்ந்து அடித்தா கூட சரியாக என்னால் அடிக்க முடியலேன்னு இப்போ தான் சொன்னான். அது என்னுடைய சக்தி, என்னுடைய பவர் நினச்சிட்டு இருந்தேன். இது எதுவுமே என்னுடைய பவர் இல்லை, எல்லாம் என் கூட இருந்த பார்த்தசாரத்தினுடைய பவர்னு இப்போ தான் தெரிஞ்சுது. இந்த சரீரம்தான் தேர், 5 குதிரைகள், 5 இந்திரியங்கள், ஜீவன் தான் அர்ஜுனன். அது உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்காரே அவர் தான் பார்த்த சாரதி. அவர் இருக்கிறபடியும் தான் இந்த ஜீவனை வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த பார்த்த சாரதி கிளம்பிட்டார் வச்சுக்கோ, அப்புறம் அதை தூக்கியாச்சா இதை தூக்கியாச்சா அது இதுதான் பேசுவாள். அப்பா உடம்பு உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட வாத்தியார் வந்துட்டு தெற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாம்பார். ஏன்னா அவர் தான் உள்ளுக்குள்ளே இருக்காருண்ணா, இங்கே இருக்காரு உடம்பு இருக்கே கூட அந்த பக்கம் போயிட்டு இருக்கார், அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவோம். அப்போ இந்த சரீரமாகிய இந்த தேருக்கு பார்த்தசாரதியான பரமாத்மா கூட இருந்தால் தான் பெருமை என்பதை தெரிஞ்சுட்டேன். இது அர்ஜுனன் அந்த பகவானுடைய காருண்யத்தை மகாபாரதம் முழுக்க இங்கே ஸ்மரிக்கிறான். இந்த ஒரு அத்தியாயம் மாத்திரம் விஸ்தாரமாக ஒரு சப்தாகம் முழுக்க சொன்னான் அண்ணா. இன்னொரு சப்தாகம் முடிச்சு சொல்லி முடியல, பிரதமஸ்கந்தமே முடியல, அப்படி விஸ்தாரமாக சொல்லியிருக்காள். அப்படி ஏன்னா மகாபாரதம் முழுக்க தெரிஞ்சால் தான் இதை சொல்ல முடியும். அப்படி எல்லாம் கண்ணன் மகாபாரதம்னு தெரியாமல் பேர் வச்சுட்டா. அதுக்கு ஒரு பேர் கண்ணன் கருணை அல்லது கிருஷ்ண கிருபான்னு பேர் சொல்லலாம். இப்படி பஞ்சபாண்டவாலாம் கண்ணனுடைய கருணையை நினச்சிருந்து நேராக கங்கையில் இறங்கி அவருடைய சொந்த ஸ்தானத்தை அடைஞ்சார்கள். எல்லா தேவர்களுடைய அவதாரம் அந்தந்த தேவர்களாக ஆனார்கள். இதை கேட்குறவாளுக்கும் பக்தியும் முக்தியும் கிடைக்கும் என்று சொல்லி கலியுகத்தில் முதல் ராஜா பரீட்சித் இந்த தர்மப்படி அரசாட்சி பண்ணினாலும் ஜனங்களுக்கு அதர்மத்தில் தான் சிரத்த ஜாஸ்தியாக இருக்குது.
அதுக்கு என்ன காரணம்னா கலியுகம் அப்படி தான் இருக்கும்னா, அந்த கலிபுருஷனை தண்டிக்கணும்னு போகும்பொழுது கலிபுருஷன் தெரியலாம். கலிபுருஷன்லாம் பார்க்கலாம் முடியாது, ஜீவனை பார்க்க முடியாது. ஜீவன் எப்படி இருப்பான்னு கேட்டால் கருட புராணத்தில் சொல்கிறார், இந்த மயிரோட நுனியை 100 வெட்டினா எப்படியோ அந்த மாதிரி இருக்கும் ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று 100 வெட்டிலாம் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம், சூட்சம்னு அர்த்தம். ஆனால் இதில் இருக்கு சாவித்ரி சத்யவான் உபாக்கியானத்தில் பார்த்தோம்னா, அந்த சத்யவானுடைய ஜீவனை எடுத்துன்னு போகிறத சாவித்ரி பார்த்தான்னு கதை வரும். அது ஏண்டானா, ஜீவன் தான் சூக்ஷ்மானாம் அப்பியகம் ஜீவகான்னு சொல்கிறார் பகவான். சூக்ஷ்மங்களே சூக்ஷ்மம் ஜீவனாக இருக்கேன்னு. இவன் சாவித்ரி சத்யவானுடைய ஜீவனை பார்த்தாலேன்னா, அது அவள் பார்க்கல, அவளுக்கு அந்த ஜீவனை திருப்பி கொடுக்கணுங்கிற கருணையினால் யமதர்மராஜா தெரிகிற மாதிரி காமிச்சு அழிச்சுன்னு போனார்னா இப்படி வியாக்கியானம் பண்ணுறார் ஆதிசங்கராச்சாரியர். அதனால் இங்கே கலிபுருஷனை பார்த்தான்னா என்னடானா, அது பகவானுடைய காருண்யம். அந்த கலிபுருஷன் ஒரு கோஹிம்சை பண்ணான், காலமாட்டனுடைய 3 காலை வெட்டி 4வது காலை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான். இதை பார்த்து பரீட்சித்து அங்கே டே அப்படின்னு மிரட்டி அந்த கலிபுருஷன் அந்த காளையை பார்த்து கேட்டான், உன் காலை வந்தான் வெட்டினானா? இந்த காலை சொல்கிறது, எனக்கு இப்படி காலை போய் கஷ்டப்படுறேன்னு, இதுக்கு என்ன காரணம் எனக்கே தெரியல. காலை வெட்டினவன் பக்கத்தில் இருந்தால் கூட இவன் தான் சொல்லலேன்னே, இவன் இந்த காலை தான் தர்மபுருஷன், தர்மதேவதை. பக்கத்தில் இருக்கிற பசு தான் பூமி தேவி. இவா 2 பேரையும் துரோகம் பண்ணுறவன் தான் கலிபுருஷன்னு தெரிஞ்சுட்டு அவனை வதம் பண்ண போக, எனக்கு ஒரு 4 இடம் கொடுங்கோன்னான். ஜூதம் பானம் ஸ்திரியசூனா, சூதாடுற இடம், மதுபானம் பண்ணுற இடம், வேசியாற்றிகள் இருக்கிற இடம், ஹிம்சை நடக்கிற இடம், 4 இடத்த கொடுக்க. இந்த இடம் போராது, பணமும் ஒரு இடமா வேணும் என்று கேட்க, தர்மத்துக்கு செலவழிக்காத பணத்தில் இரு என்று சொல்லி 5 இடத்த கொடுத்தான். 5 இடத்த வாங்கிட்டு காத்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு பரீட்சத்துக்கு பசி வந்துடுத்துனார், வேட்டையாட போகும்பொழுது. அது இதுவரையும் வராத பசி வந்துடுத்துனார். அபூதபூர்வ சகசா சுத்ருத்யா, இதுவரையும் வராத பசினா, ஏற்கனவே வந்த பசினா, முதல்ல பிறந்தவொடனே ஒரு பசி இருக்குமே, அவள் தான் குவாக்குவான்னு கத்துவான், அவள் பால் கொடுப்பா. இப்படி வந்த பசி தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இதுவரையும் வராத பசி எதிரான்னா அழகாக சொல்லுவாள், அண்ணா பாகவத பசி வந்து கொடுத்தான். அதனால தான் அந்த பாம்பு தூக்கி அவர் கழுத்தில் போட்டான். பாகவதம் கேட்கணுங்கிற பசி வந்துடுச்சு. அது சில மகான்களுக்கு தான் வரும் இந்த பாகவத பசி. அதனால் அந்த மகாத்மா கழுத்தில் பாம்பை எடுத்து போட உடனே அவருடைய பையன் சாபம் கொடுத்தான். செத்த பாம்பை அப்பா கழுத்தில் போட்டியே தட்சகன் தீண்டி சாகணும்னு. இந்த உடனே அவன் அப்பா சாபம் கொடுத்துட்டு அப்பாட்ட அழுதான். அவர் எழுந்து விட்டார் பையன் அழறதை பார்த்துட்டு. பரீட்சித்து தாகமாக இருக்கு கேட்கும்போது முழிச்சிக்கலே, பையன் முழிச்சுட்டார்னா அது பகவான் தான் முழிக்க வச்சார். அப்பா நீ பண்ணின தப்புக்கு பரீட்சித்தால் திரும்பி சபிக்க முடியும், இருந்தாலும் அவன் பாகவதன் சபிக்க மாட்டான், அவனிடத்துல போய் தெரிவிச்சுடுவான்னு ஒரு சிஷியனை சொல்லி அனுப்பிச்சார். கௌரமுகன்னு ஒரு சிஷியனை பார்த்து அவன் போய் பரீட்சித்துக்கிட்ட சொன்னான். 7வது நாளில் அவனுக்கு பாம்பு தீண்டி மரணம் என்று சொல்ல அடுத்த க்ஷணம் சந்தோஷப்பட்டான். ஏன்னா நான் பண்ணின தப்புக்கு எனக்கே தண்டனை கிடச்சிதேன்னு. நான் நமக்கே சரியும் தண்டனை கிடைக்கல, நமக்கு பின்னாடி போகும். அதனால் சந்தோஷமாக கிளம்பி கங்கைக்கரைக்கு வரான். சத்சங்கம் வேணும்னு எதிர்பார்க்கும் பொழுதே நிறைய சாதுக்கள்லாம் வரார்கள். ஒரே ரிஷிகளுடைய பேர் அத்திரில் வசிஷ்டவன சரத்வான் அரிஷ்டனே மிருபகுரங்கிராச்ச பராசரோகாதி சுதோதராமஹா உதத்தி இந்திர பிரமதே நவாஹோ. தேவரிஷி, பிரம்மரிஷி, ராஜரிஷி, இது பலவிதமான ரிஷிகள்லாம் வர எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி காயத விஷ்ணுகாசாக எனக்கு பகவானுடைய கதையை சொல்லும்போன்னு கேட்க, அங்கே வந்தவாளுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ண கதை தெரியும். இருந்தாலும் எல்லோரும் மௌனமாக இருக்கா. ஏன்னா சுகர் வரப்போகிறேன்னு அவருக்கு தெரியும். நல்லா மௌனமாக இருக்க யாருமே ஆரம்பிக்கலே நினைக்கும் பொழுதே திடீர்னு ஒரு ஜோதி தெரிய, தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா எதிர்ச்சயாகாமடமானோ நபேட்சகா அலட்சியலிங்கோ நிஜலாவதுக்தா விரதஸ்திரிபாலைனி அவதூதவேஷகா. எப்பவுமே மகான்களை சுற்றி ஸ்திரீகளும் குழந்தைகளும் இருப்பார். அவரோட சுகர் வர உடனே எல்லாரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணினார்கள். பரீட்சித்து நமஸ்காரம் பண்ணி, நான் பண்ணின புண்ணியத்தினால உங்களை பார்த்தேன்னு சொல்ல முடியாது, எங்கள் பெரியவா பண்ணின புண்ணியம் எனக்கு உங்களுடைய தரிசனம் கிடச்சிது. ஏன்னா சதாம் சத்பிஸ்தங்கா கதமவிகி புண்ணியன லபதே. சாதுக்களுடைய சங்கம் புண்ணியம் பண்ணினா மாத்திரம் கிடைக்குமா சொல்ல முடியாது. கதமவிகி ஏதோ ஜென்மாந்திரம் மாத்திரம் இல்லை, ஒரு சாதுவுக்கே ஒரு சாது சங்கம் அவ்வளோ துர்லபம். எங்கள் பெரியவாலாம் சேர்த்து வச்ச புண்ணியம் உங்கள் தரிசனம் எனக்கு கிடச்சிது. ஒரு மனுஷன் எதை செய்யணும் எது செய்யக்கூடாது என்று கேட்க உடனே சுகர் அவனை கொண்டாடிட்டு ஆரம்பிக்கிறார்.
வரியான் ஏஷதே பிரஷ்னஹான்னு ஆரம்பித்து விஸ்தாரமாக பரீட்சித்துக்கு செய்யக்கூடிய உபதேசம் அது நாளைக்கு விஸ்தாரமாக நம்ம கேட்போம். இப்போ இதோட நிறுத்திப்போம். மேலே குரு கீர்த்தனம் பாகவத ஆரட்சி. सर्वत्र गोविंदनाम संकीर्तनं गोविंदा देवोचार्य महाराज की जय। स्वजन हृदमल सरोवर विकसित सरसीरुह मृदु चरणा गंभीर गमन करुणायतन नयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदु वचना हेम शैल समधीर उदारा करुणा परावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोलो सद्गुरु महाराज की जय। जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत। पशुतर मरुभूमौ चरतां पति पति परिपततां प्रतिपदलमितो त्यक्त्वा परमसुखं कुतका देवा जय जय भागवत। परमपदे भगवान् भक्त परिपालन गुणवान् कमल भवाय कृपया त्वां निज कमल मुखे नरदो देवा जय जय भागवत। नव नवरस भरितं दिव्यं नारायण मुखगलितं हरिनाथन देव प्रददौ नारद मुनये त्वां देवा आलोक्याखिलशास्त्रं भगवान् अनवद्यमनशान्तिम् आस्वाद्यातुलरसं तेषासतमानन्दमापपरं देवा जय जय भागवत। निगमान्ततरोर्गलितं मधुरं निरवद्यपदलसितं निर्गुणनिष्ठोऽपि श्रीशुको नित्यं विगति त्वां देवा जय जय भागवत। कलिमलहरणं त्वां कृत्वा कैवल्यसुखप्रदं कृष्णप्रेमनिमग्नो जा कृष्णपदाम्बुजमाप देवा जय जय भागवत। जय जय भागवत देवा जय जय भागवत। जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत। जय बोलो भागवत भगवान की जय। जय बोलो सद्गुरु महाराज की जय। राधे अल्लाह प्रसाद। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।